श्री गुरुभ्यो नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यादयः प्राचीना गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुग्धपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। सोममानन्दसम्पूर्णं सोमार्धघृतशेखरं दक्षिणाभिमुखं देवं दक्षिणामूर्तिमाश्रये। यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नमः पार्वतीपतये हर हर महादेव। श्री कांची महास्वामी विद्या मंदिर டாக்டர் எல்.எம். சிங்வி வேத வித்யாலயா இந்த இரண்டு நிறுவனங்களுடைய ஆண்டு விழா வார்ஷிகோத்சவம். இந்த வார்ஷிகோத்சவத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் வரவிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் மற்றுமுள்ள பெரியவர்களுக்கும் மனமார்ந்த நமஸ்காரங்களையும் மாணவர்களுக்கு ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி பற்றியான ஒரு சில விஷயங்களையும் மாணவர்களோடு நான் வந்திருக்கிறது பாடசாலை மாணவர்களோடு பேசுவதற்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களோட பேசுகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். பாக்கி பேர் ரெண்டாவது தான் எனக்கு. சரியா? மாணவர்கள் உங்களோட பேசணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பாடசாலையினுடைய ஒரு சிறப்பு தன்மை என்னன்னு அவ சொன்னான். கேட்டிங்களா? எல்லாரும் கேட்டிங்களா? உங்கள் பாடசாலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தன்மை என்ன? நீங்கள் லௌகிகமான படிப்பும் படிக்கிறீங்க, வைதிகமான படிப்பும் படிக்கிறீங்க. சரியா? ரெண்டு விதமான படிப்பும் நீங்கள் படிக்கிறீங்க. இது போன்ற ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது யார் இது மாதிரியான ஒரு டிசைன் பண்ணது, இந்த விஷயம் யாருடைய மூளையில் உதித்த விஷயம் அப்படின்னா, யார் இது மாதிரி ஐடியா கொடுத்தான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொன்னா? யாரு யாரு? சங்கர் சார் சொன்னார். சங்கர் சாருக்கு யார் சொன்னா? மகா பெரியவா சொன்னா. கை தட்டுங்க, அதுதான் கரெக்டானது. இது மாதிரி ஒரு பள்ளியை, இது போன்ற ஒரு வேத பாடசாலை பள்ளி, இந்த ரெண்டும் சேர்ந்தார் போல லௌகிக்க கல்வியோடு சேர்ந்து இந்த கல்வி வைதிக கல்வி இருக்கணும்னு சொன்னது யாரு? மகா பெரிவா சொன்னதை அப்படியே எடுத்துண்டு மகா பெரிவா, அடுத்து வந்திருக்கக்கூடிய ஜெயேந்திர பெரிவா, அடுத்து இருக்கக்கூடிய விஜயேந்திர பெரிவா, இவர்கள் 3 பேர் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு நமது சங்கர் சார் அவர்கள் இதை எந்த வருஷம் நிறுவனார்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? 2000 கரெக்ட், 2010-11 இந்த வருடத்தில் இந்த இது போன்ற ஒரு அமைப்பானது ஏற்படுத்தப்பட்டது. நாம் முதல்ல மனுஷன்னா யார்? படிப்பு தேவைதானா? இந்த படிப்பு தேவைதானா? இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய இந்த வேதம் தேவையா, லௌகிக்க கல்வி தேவையா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எத்தனை ஜீவராசிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை விதமான ஜீவராசிகள் தெரியுமா? நீங்கள் சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்க, இல்லை நம்முடைய ட்ரெடிஷன் பிரகாரம் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்க. சொல்ல முடியுமா யாரால்? அது தெரியாது இல்லையா? நான் சொல்லட்டுமா? கேட்பீங்களா? திருப்பி லாஸ்ட்டில் நான் கேள்வி கேட்பேன். 84 லட்சம் யோனி பேதங்கள். எத்தனை? 84 லட்சம் அப்படின்னு நம்முடைய புஸ்தகங்கள்லாம் சொல்கிறது. 84 லட்சம்னா யோனி பேதம்னா என்னன்னா அத்தனை வகையான உயிரினங்கள், மனிதர்கள், பறவைகள், விலங்கினங்கள், ஊர்வன இப்படின்னு பிரிச்சோன்னா 84 லட்சம் இருக்குன்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது.
இந்த 84 லட்சங்களில் நம்முடைய பிறப்புக்கு என்ன பிறப்புன்னு பேர்? நமக்கெல்லாம் என்னென்ன பேர்? என்ன பேர்? மனிதர்கள்னு பேர் இல்லையா? என்ன பேர்? நமக்கெல்லாம் என்ன பேர்? மனிதர்கள்னு பேர். 84 லட்சம் அத்தனை விதமான பிறப்பு. பிறப்புனா அத்தனை உயிரினங்கள் அத்தனைன்னு சொல்லலை, இந்த உடம்பு அத்தனை விதம்னு சொல்ல வரா. அத்தனை உயிர்கள் இருக்குன்னு தப்பாக நினச்சின்ற போகிற, புரியுறதா? 84 லட்சம் உயிர் இருக்குன்னு சொல்ல வரல, 84 லட்சமான உடல் வகைகள், அத்தனை விதமான உடல் வகை. யோனி பேதம்னு பேர் அதுக்கு. என்ன பேர்? நீங்கள்லாம் திருப்பி சொல்லணும். யோனி பேதம்னு பேர் அதுக்கு. பிறப்பு வகை அப்படின்னு அதுக்கு தமிழில் பேர். இத்தனை விதமான பிறப்பு வகைகளில் மானிட பிறப்புன்றது ரொம்ப வசத்தியானது. அதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, சொல்லுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அரிது அரிது, சொல்லுங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ இருக்கக்கூடிய 84 லட்சம் பிறவியில் மனுஷனாக பிறக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது. ஏன் மனிதன் வந்து சிறப்பானவன்னு காரணம் சொல்ல முடியுமா உங்களால்? 6 அறிவு. சரியா சொன்னா. யார் சொன்னா 6 அறிவுன்னு? கை தட்டுங்க. 6 அறிவு. 6 அறிவுனா என்னன்னு தெரியுமா? 6 அறிவுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மொத்தம் 6 அப்படின்ற மீனிங்கா, இல்லை 6னா நதி 6 அந்த 6ஆ, இல்லை பறந்து இருக்கிறதுன்னு அர்த்தமா? சொல்லுங்க. சென்ஸ் என்ன சென்ஸ்? சொல்லு. ஒருத்தர் எழுந்துக்கோ, சொல்லு. நீ சொல்லு. கண்ணு, மூக்கு, வாய், காது, தோல், தொடு உணர்வு. 5 ஆச்சு. இன்னொன்று என்ன? கரெக்டாக சொன்னாங்க. நல்ல கை தட்டுங்க. எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5வது படிச்சுட்டு இருக்கியா? 6வது போகிற? 6வது போகிற. வெளியில் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு நீங்கள் பெற்றோர்கள்லாம் யோசிச்சுக்கணும். இந்த அளவுக்கு வந்து 5வது படிக்கக்கூடிய ஒரு மாணவர் கேள்வி கேட்டோன்னா 5 அறிவுனா 6 அறிவுனா என்னன்னு கேட்டால் தைரியமாக என்று பதில் சொல்கிறாருன்னா, இந்த தைரியத்தை பிற பள்ளிக்கூடம்லாம் கொடுக்க முடியுமான்னு நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். நீங்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள்னு அவர் சொன்னார் இல்லையா வரவேற்புரையில்? இந்த தைரியம் வந்து மாணவருக்கு வந்து இது போன்ற பள்ளி தான் கொடுக்கும். அது நீங்கள் உணரலாம். எனக்கு நன்னா தெரியும். எங்களது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரியிலையும் சரி, பாடசாலையிலையும் சரி, எங்கேயுமே தேரமாட்டான் இந்த பையன் அப்படின்னு ஒரு பையனை கொண்டு வந்து சேர்ப்பா. 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுத்துன்னா இவனை விட கெட்டிக்காரன் உலகத்தில் யாரும் இல்லைன்ற அளவுக்கு அவன் ரெடி ஆகிடுவான். அந்த லௌகிக்க எப்படி பழகணும்? படிப்பு விட்டுருங்க, அதை முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் எப்படி பழகணும், உலகியல் விஷயங்களை எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும், எப்படி பழகணுன்றதை அவங்களுக்கு பாதம் சப்ரம்மச்சாரிபியான்னு மாணவர்களோட சேர்ந்து படிக்கும்பொழுது அவனுக்கு இந்த விஷயம் வந்துடும். நீ சொன்ன விஷயம் கரெக்டாக. 6 அறிவு. அதில் பாருங்கள், எல்லா உயிரினங்களுக்கும் பல விஷயங்கள் ஒன்றா இருக்குது. எல்லா உயிரினங்களும் சாப்பிட்றதா இல்லையா? மனிதனும் சாப்பிட்றான். எல்லா உயிரினங்களும் தூங்குறதா இல்லையா? எல்லாம் கொட்டாவி வருது நமக்கு தூக்கிறதுக்கான அடையாளம். நாமும் தூங்குறோம், பாக்கி உயிரினங்களும் தூங்கிறது. பயம் இருக்கு. நமக்கு பயம் இருக்கா? பாக்கி பிற உயிரினங்களுக்கு பயம் இருக்கா இல்லையா? ஒரு கற்பாமூச்சி இருக்குது பாத்ரூமில், ஒரு கையால் 2 தட்டு உடனே பயந்து ஓடுறதா இல்லையா? அப்போ பயம்ன்றது நமக்கும் இருக்குது, பிற உயிரினங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி நமக்கும் பரம்பரை. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறோம். கற்பாமூச்சிக்கு பரம்பரை இருக்கா இல்லையா? அப்போ இது எல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஆகார நித்ரா பய மைதுனானி. சொல்லுங்க. ஆகார சமானமேதத் பசுபிர் நராணாம். எல்லா உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மனிதன் வந்து அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்னு கேட்டான். அதுக்கு பதில் நீ சொன்ன பதிலில் இருக்குது. 5 அறிவில் இன்னொரு அறிவு என்னது? அந்த 6வது அறிவுன்றது பிற உயிரினங்களுக்கு கிடையாது. யாருக்கு உண்டு? மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. ஏகோ விவேகோஹி அதிகோ மனுஷ்யே. சொல்லுங்க.
தேனைவ ஹீனஹா பசுபிஸ் சமானஹா. இப்போ பல விஷயங்களில் 84 லட்சம் யோனி பேதங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒற்றுமை இருந்தாலும் கூட அந்த உள்ளறிவு, அதாவது மனதால் சிந்தித்து பகுத்து அறிவு, விவேகாவுக்கு தமிழில் உள்ள வார்த்தை என்ன தெரியுமா? பகுத்து அறிதல், பிரித்து அறிதல். அந்த ஒரு குணம், சிறப்புத்தன்மை யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏகோ விவேகோகி அதிகோ. இந்த ஸ்லோகம் சொல்லுங்க பார்க்கலாம், மறக்கக்கூடாது. ஆஹார நித்ரா பயமயுதுனானி சமானமேதத் பசுபிர் நராணாம் ஏகோ விவேகோஹி அதிகோ மனுஷ்யே தேனைவ ஹீனஹ பசுபிஸ் சமானஹ. இந்த 5 அறிவு இருக்கு இல்லையா, அது அந்தந்த கருவிகள் மூலமாக வரக்கூடியது. கண்ணோ ஒரு பொருளை பார்த்ததுன்னா எதிர்க்க அங்கே குண்டம் இருக்குன்னு நாலெட்ஜ் நமக்கு வரும். காது ஒரு சவுண்டோட கான்டாக்ட் வந்துடுதுன்னா இன்னார் பேசுகிறாருன்ற நாலெட்ஜ் நமக்கு உள்ளே வரும் இல்லையா. நாக்கு ஒரு பொருளோட கான்டாக்ட் வந்ததுன்னு சொன்னால் இது இன்ன சுவைன்னு வரும். இது எல்லா ஜந்துக்களுக்கும் உண்டு. அதில் பிரிவு இருக்குது. ஓரறிவு இருக்கக்கூடிய உயிரினங்கள், ஈரறிவு படைத்த உயிரினங்கள் அப்படின்னு வகை தமிழ் நூல்கள்லாம் அதை பிரித்து நிறைய சொல்கிறது. 6 அறிவும் கொண்ட ஒருத்தர் யார்? மனிதன் மட்டும்தான். புரிஞ்சுதா? அப்போ மனுஷனுக்கு எதனால் வித்தியாசம் வந்தது சொல்லு பார்க்கலாம். எதனால் வித்தியாசம் வந்தது? அறிவுனால தான் வித்தியாசம். அறிவை, அதுவும் 6ஆம் அறிவை வைத்து தான் மனிதனானவன் சிறப்பான ஒருவனாக கருதப்படுகிறான். அப்போ அறிவு நமக்கு முக்கியமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்க. நீங்களாம் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? படிப்புனால என்ன ஏற்படும்? அறிவு ஏற்படும். அப்போ வாழ்க்கையில் அறிவு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும். சரியா தெரிஞ்சுக்கிறீங்களா? இந்த வயசானவர்கள் எதற்கு நிறைய பேர் வயசானவ உட்காந்துருக்கா பார்க்கலாம். நீங்கள் வயசானவர்கள் இருக்கா இல்லையா, இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வயதானா என்ன பேர் சம்ஸ்கிருதத்தில்? தெரிஞ்சிருக்கணுமே. விருத்தான்னு பேர். என்ன பேர்? விருத்தானா வயோதிகன்னு அர்த்தம். வயோதிகம் வயசுனால அதிகமானவன் அர்த்தம். மறுபடியும் பேர் என்ன சொல்லுங்க? விருத்தா. சொல்லு. வயதானவர்களை 2 வகையாக பிரிக்கிறது நமது நூல்கள்லாம். அதாவது அறிவினால் முதிர்ந்தவன், வயதுனால் முதிர்ந்தவன் 2ஆ பிரிக்கிறது. எப்படி? அறிவினால் முதிர்ந்தவன் ஞான விருத்தா, வயோ விருத்தா. சொல்லுங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணி எழுதி வைக்கணும். இப்படி 2 பேரை நமது சனாதன தர்மம், நமது ஹிந்து மதம் முதிர்வு அடைந்தவர்களுக்கு 2 விதத்தில் முதிர்வு ஏற்படும்னா, ஒன்று வயசாக வயசாக உடலில் முதிர்வு ஏற்படும், படித்து படித்து அறிவில் முதிர்வு ஏற்படும். முதிர்வு எத்தனை வகை? 2 வகை. பேர் என்ன சொன்ன? ஞான விருத்தா, வயோ விருத்தா அப்படின்னு 2 இருக்குது. அதில் இப்போ நாம் நிறைய வர்ணாசிரமங்கள் சொல்கிறோம். பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள், வைஷ்யர்கள் இப்படின்னு பிரிவு வருது இல்லையா. சனாதன மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு இருக்கு இல்லையா, பிராமணர்கள் க்ஷத்ரியர்கள்னு, ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த பிரிவு கிடையாது. இந்த பிரிவு எதுக்கு கிடையாது? தாரதமியம், ஏற்றத்தாழ்வின் பொருட்டு இந்த பிரிவு கிடையவே கிடையாது. அவள் என்ன நினச்சா அப்படின்னா, இந்த சமுதாயம் அப்படின்றது ஒரு பெரிய தேர். சமுதாயம் என்னது? தேர் போன்றது. அந்த தேரை இழுக்கணும்னா, இப்போ கபாலீஸ்வர கோயிலில் தேர் நடந்தது, இப்போ இன்னும் திருவாரூரில் தேர் உற்சவம் நடக்கிறது, நீங்களாம் பார்த்துட்டுருக்கலாம். தேரை இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான நபர்கள் இருப்பா. ஒரு சில பேர் முன்னாடி கயிறை பிடிச்சிட்டு அந்த வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. இது மட்டும் இல்லை, பின்னாடி ஒரு 4 பேர் கட்டையை வச்சுன்னு அழுத்தின்னு இருப்பா. பார்த்துருக்கீங்களா? அந்த தேரை சரிக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக முட்டுக்கட்டை போடுவா. ஒரு தேர் நகரணும்னா அதுக்கு ஒரே மாதிரியான செயல்பாடு, ஆக்ஷன் போதுமானது இல்லை. பல விதத்தில் பல பேர் அவாவாளுடைய காரியங்களை பண்ணாதான் தேர் ஒழுங்காக நகரும். இப்போ இந்த சமுதாயம்னு சொல்லக்கூடிய இந்த தேர் நகரணும்னா இந்த 4 பேர் 4 விதமாக வேலை பண்ணணும். யார்? 4 பேர் 4 விதமாக வேலை பண்ணணும். அதில் ஒருத்தர் யாருன்னா, நாலெட்ஜ் மட்டும் இந்த சமுதாயத்தை, இந்த தேருக்கு மேலே ஒரு நபர் நின்றுருப்பான். பார்த்துட்டு இருக்கீங்களா?
அவரை மேலே நின்றுட்டு அங்கேயே பார்த்துட்டு கொடி காமிப்பார். பார்த்துருக்கியா? சகப்பு கொடி காமிப்பார், பச்சை கொடி காமிப்பார். என்ன இருக்குன்ற விஷயம் அவருக்கு தான் தெரியும். கீழே இருக்கவாளுக்கு இழுக்க தான் தெரியுமே தவிர தேர் திரும்பணுமா இன்னும் முன்னாடி போகணுமான்ற விஷயம் கீழே இருக்கவாளுக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல் சமுதாயத்தில் ஒருத்தர் எல்லா விஷயங்களையும் படித்து வச்சுக்கணும். அவரை டைரக்ட் பண்ணணும். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாதுன்னு டைரக்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட பிரிவு உண்டாயிடுது. அந்த பிரிவினருக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? பிராமணர்கள்னு பேர். என்ன பேர்? இதில் விருத்தன் வயோதிகன்னு சொன்னேன் இல்லையா? ஞான விருத்தா வயோ விருத்தான்னு சொன்னா 2 பேர். பிராமணர்களில் வயசை வச்சு நீங்கள் பெரியவர்னு கொண்டாடவே கூடாது. பிராமணர்களில் வயசை வச்சு கொண்டாட கூடாது. எதை வச்சு கொண்டாடணும்னா அறிவை வச்சு தான் கொண்டாடணும். நதேன விருத்தோ பவதி ஏனாஸ்ய பலிதம் சிரஹ யோவை யுவாபி. உங்களுக்கு சம்ஸ்கிருதம் உண்டு இல்லையா? ஸ்கூலில் சம்ஸ்கிருதம் உண்டா இல்லையா? சிபிஎஸ்சியில் ஒரு இது இருக்கணுமே. சரி. யோவை யுவாபி அதீயானஹ தம் தேவாஹ ஸ்தவிரம் விதுஹு. சொல்லுங்க. ந தேன விருத்தோ பவதி ஏன அஸ்ய பலிதம் சிரஹ யோவை யுவாபி அதீயானஹ தம் தேவாஹ ஸ்தவிரம் விதுஹு. முடியெல்லாம் நரைச்சி போயிடுத்துன்ற காரணத்தினாலேயே ஒருத்தரை முதியவர்னு சொல்லக்கூடாது. அப்போ சின்ன வயசாக இருந்தாலும் கூட படித்திருந்தால் அவரை தான் தேவர்கள்லாம் என்ன நினைப்பா? முதிர்ந்தவர்னு நினைப்பாளாம். சொல்லுங்க. நதே நவ்ருத்தோ பவதி ஏனாஸ்ய பலிதம் சிரஹ. பலிதம்னா நரைன்னு அர்த்தம். முடி நரைச்சு போச்சு. அப்படி இருந்தால் அவன் முதிர்ந்தவன்னு சொல்லக்கூடாது. தேவர்கள் சொல்ல மாட்டாளாம். யோவை யுவாபி அதீயானஹ. யுவா சின்னவனாக இருந்தாலும் கூட படிச்சிருந்தா தம் தேவாஹா ஸ்தவிரம் விதுஹு. அப்போ இந்த ஸ்லோகத்திலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டீங்க? வயதினால் முதிர்ந்தவர்னு எடுத்துக்கணுமா? படிப்புனால முதிர்ந்தவர்னு எடுத்துக்கணுமா? அப்போ படிப்பு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருத்தா உங்களுக்கு? அப்போ அதுவும் இந்த பிராமணர்களுக்குள்ள விப்ரானாம் ஞானதா ஸ்ரைஷ்டியம். சொல்லுங்க. அவ்வளோதான். பிராமணர்களுக்குள்ள படிப்பு மட்டும்தான். படிப்பை வச்சுன்னா எடை போடணுமே தவிர நல்ல விபூதி பட்டை இட்டுருக்கான், நல்ல ஷால் போட்டுருக்கான், நல்ல ருத்ராட்சம் போட்டுருக்கான், பளபளன்னு வஸ்திரம் கட்டின்னு இருக்கான், இதெல்லாம் எடை போடவே கூடாதுன்ட்டார். எடை போடவே. பரமேஸ்வரனை பற்றியே ஒரு ஸ்லோகம். சம்புர் அம்பரஹீனோபி சர்வஜ்ஞ கிம் நஜாயதே அக்ஷராணி பரீக்ஷியந்தாம். சொல்லுங்க. அம்பர ஆடம்பரேன கிம். ஒருத்தர் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்றதுனாலேயே மரியாதை கொடுக்க வேண்டாண்டா. அவனுக்கு என்ன தெரியும் நீ எக்ஸாம் பண்ணி பாருன்னார். அக்ஷராணி பரீக்ஷியந்தாம் அம்பர ஆடம்பரேன கிம். அம்பர ஆடம்பரம்னா வஸ்திரம்லாம் ரொம்ப பட்டு வஸ்திரம் கட்டின்னு வந்திருக்கா, அதனால என்னடா பிரயோஜனம்? அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். பரமேஸ்வரன் ஒரு வஸ்திரமும் இல்லை, நிர்வாணமாக இருக்கார் பரமேஸ்வரன். அப்படின்னா அவருக்கு திகம்பரர்னு பேர். ஒரு கௌபீனம் கட்டின்னு இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கௌபீனம் கட்டியிருந்தாலும் கூட சர்வஜர் யார், அனைத்தும் அறிந்தவர் யாருன்னு கேட்டால் பரமேஸ்வரன் தான் நம்ம பதில் சொல்கிறோம். சம்புர் அம்பரஹீனோபி சர்வஜ்ஞ கிம் நஜாயதே. அப்போ படிப்பு ரொம்ப முக்கியன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தர்மத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்குன்னே நம்ம வாழ்க்கையை பிரிச்சிருக்கா. எப்படி பிரிச்சிருக்கா? படிக்கிறதுக்குன்னே பிரிச்சிருக்கா. நம்ம வாழ்க்கையை நம்ம படத்தெல்லாம் பார்க்குறோம். வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கோ அப்படிலாம் வருது இல்லையா? சினிமா பாட்டெல்லாம் வருது பாரு. நம்ம நூல்கள் என்ன பண்ணுற? வாழ்க்கையை எத்தனையா பிரிச்சுக்கோ? 4ஆக பிரிச்சுக்கோ. முதல் போர்ஷன் படிக்கிறதுக்கு. முதல் போர்ஷன் எதுக்கு?
படிக்கிறதுக்கு இல்லை, படிக்கிறதுக்கு தான் முதல் போர்ஷன். இரண்டாவது போர்ஷன் இருக்கு இல்லையா, இரண்டாவது பகுதி இருக்கு பார், அது கல்யாணம் பண்ணிண்டு குடும்பம் நடத்தி அடுத்த சந்ததிகளெல்லாம் பெருக்கணும் அப்படின்றதுக்காக இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி மனசு சாந்தி அடைஞ்சு சந்நியாசம் வாங்கிக்கிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணுன்றதுக்கு மூன்றாவது பகுதி. நான்காவது பகுதி சந்நியாசம் வாங்கிக்கணும்னு. அப்போ நம்ம வாழ்க்கை எத்தனை பகுதி இருக்கு? முதல் பகுதி எதுக்கு? ரெண்டாவது பகுதி திருமணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு. மூன்றாவது பகுதி தன்னை தயார் பண்ணிக்கிறது, எது மனசை சாந்தப்படுத்திட்டு தயார் பண்ணிக்கணும். நான்காவது, இந்த நாலுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஒன்று முதல் நிலையில் இருக்கவனுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். என்ன பேர்? ரெண்டாவது கிரகஸ்தா, சொல்லு. மூன்றாவது வானப்பிரஸ்தா, நான்காவது சந்நியாசி, சொல்லு. அப்போ மொத்தம் 4: பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்நியாசி. கவனிக்கணும் குழந்தை, கவனிக்கணும். உனக்காக தான் சொல்கிறேன், நீயும் சொல்லணும். அதை அந்த பிரம்மச்சாரினா என்ன தெரியுமா? இது மாதிரியான ஒரு பகுப்பு இருக்கு பாரு, விபஜனம். அது பிற மதங்கள்லாம் இருக்கா அப்படின்னா ரொம்ப சந்தேகமான விஷயம். நம்ம ஹிந்து மதம் அந்த அளவுக்கு மகர்ஷிகள்லாம் யோசிச்சு அத்தனை இந்த சமுதாயத்தில் ஒருத்தனை கூட விட்டு வைக்கல. இந்த சமுதாயத்தில் எத்தனை தான் கிராஸ் மேரேஜ் பண்ணிட்டு சங்கீர்ண ஜாத்தின்னு பேர், அவர்கள் தனியாக ஒரு ஜாதி உண்டாச்சுன்னா அவர்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கறது இந்த சமுதாயம். ஓ, நீங்கள் 2 பேர் 2 வேற ஜாதி சேர்ந்து சங்கீர்ண ஜாதி உண்டாயிடுதா, சரி, உங்களுக்கு இந்த வேலை. இப்படி தர்மசாஸ்திரத்தில் அத்தனை பேர்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வேலை போட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே தர்மம் எது? ஹிந்து தர்மம். புரிஞ்சுதா? அப்படி வாழ்க்கையை பிரித்து பிரம்மச்சாரின்னு ஒன்றா பிரிச்சுது. பிரம்மச்சாரின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் என்ன பண்ணா, பிரம்மச்சாரினா கல்யாணம் பண்ணாதவன் பிரம்மச்சாரின்னு நினச்சிட்டு இருப்பா. அப்படி இல்லை. பிரம்மன்ற வார்த்தைக்கு வேதம்னு அர்த்தம். பிரம்மனா எது? 4 பிரசித்தமாக 4 அர்த்தம் இருக்கு, 5 அர்த்தம் வச்சுக்கோ. பிரம்மனா பரபிரம்மத்துக்கு பிரம்மம்னு பேர். என்னது? பரபிரம்மம். ரெண்டாவது வேதத்துக்கு பிரம்மம்னு பேர். எது? மூன்றாவது வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்காக நியமத்தோடு இருக்கணும், விரதம். இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, மேலே துண்டு போடுறீங்களா? மேல் துண்டு போட மாட்டீங்க, துண்டை இடுப்பில் கட்டிக்கிறீங்க. அது மாதிரி என்ன பண்ணுறீங்க? இந்த தட்டாடை தான் கட்டிக்கணும். எங்களை மாதிரி இதெல்லாம் கட்டிக்கூடாது, பஞ்சகச்செல்லாம் கட்டிக்கூடாது. நீங்கள் அது மாதிரி குடுமி வச்சுக்கிறீங்க, அரவட்டை அடிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் அதுக்கான விரதம். என்னது? அதாவது ஒரு படிப்பை படிக்கணும்னா அதுக்கு இந்த நியமத்தோடு இருந்து தான் படிக்கணும்னு இருக்குது. அப்போ பிரம்மான்னு சொல்லக்கூடிய வேதத்தை படிப்பதற்கான விரதம் இருக்கு இல்லையா, அந்த விரதத்துக்கும் பிரம்மம்னு பேர். பரபிரம்மத்துக்கு பேர், வேதத்துக்கு பேர். வேதத்தை படிப்பதற்கான ரெகுலேஷன்ஸ் சொல்லுவேன் இல்லையா, அதுக்கும் பிரம்மம்னு பேர். ஞானத்துக்கு பிரம்மம்னு பேர். எதுக்கு பேர்? ஞானத்துக்கு பிரம்மம்னு பேர். தபஸுக்கு பிரம்மம்னு பேர், தபஸ். அப்படி இப்படி பிரம்மன்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கு. எத்தனை அர்த்தம் இருக்கு? பிரம்மச்சாரினா என்ன தரமா அர்த்தம்? இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய கடமை இதுதான் அப்படின்னு தன்னுடைய ஸ்வபாவமாக கொண்டவர்கள் பிரம்மச்சாரி. என்ன தெரியுமா? ஷீலம்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை. என்னது? ஷீலம்னா என்ன தெரியுமா? ஒழுக்கம். ஷீலம்னா என்ன? தமிழில் ஒரு 3 வார்த்தை இருக்கு. ஒன்று பழக்கம்னு ஒன்று, வழக்கம்னு ஒன்று, ஒழுக்கம்னு ஒன்று. சொல்லு பார்க்கலாம். ஒன்று பழக்கம், இன்னொன்று வழக்கம், மூணாவது ஒழுக்கம்னு இருக்குது. நமக்கு ஒரு விஷயம் வராத போது அதை திருப்பி பண்ணி பழகிக்கணும். அதுக்கு பழக்கம்னு பேர். என்ன பேர்? பழக்கம். ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்டே வந்தேன்னா அது உனக்கு என்னவாடும்? வழக்கமாகிடும். 11வது வருஷம் ஏன்பா இது மாதிரி பண்ணுறேன்னா, இல்லை 10 வருஷமாக இப்படி பண்ணுறது தான் எனக்கு வழக்கம்னு சொல்லுவேன். ஆச்சா? ஒன்று பழக்கம், வழக்கம். அப்புறமா ஒரு 20 வருஷம் ஆன உடனேவே ஒன்றை அறியாமலேயே அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு என்ன தெரியுமா பேர்? ஒழுக்கம்னு பேர். வண்டி ஓட்டுறோம், இந்த கீர் வண்டி ஓட்டுறோம் தெரியுமா? ஒரு 4 கீர் 3 கீர் இருக்க வண்டி ஓட்டுறோம். முதல்ல எடுத்தோன்னே இவனுக்கு இந்த கீர் என்னன்னு மனசில் பதிகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும்.
அது என்ன பண்ணான், அவன் வந்து பழகிப்பான். அப்புறம் கொஞ்சம் அவனோட வழக்கமாகிடும், கீர் வண்டி ஓட்டுறது எனக்கு வழக்கமாகிடுதுன்னு. ஒரு 20 வருஷம் ஆனோடனே எங்கேயோ பார்த்துட்டு இவன் கீரை மாற்றிகிட்டே இருப்பான். ஆரம்பத்தில் கீரை கீழே பார்த்து பார்த்து, கால் கீர்னா கீழே பார்ப்பான், கை கீர்னா கையை பார்ப்பான், பார்த்து தான் கீர் மாற்றுவான். ஒரு 10 வருஷம்லாம் தேவையில்லை, 2-3 வருஷம் போதும் ஆயிடுத்துன்னா பேசிண்டே கீர் மாற்றுவான். அது ஒழுக்கம். ஒழுக்கம்னா நீ உன்னை அறியாமலேயே வரக்கூடிய ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர்? ஒழுக்கம்னு பேர். பிரம்மச்சாரின்னு உங்களுக்கு ஏன் தெரியுமா பேர்? உங்களை அறியாமலேயே வேதத்தை படிப்பது உங்களுடைய ஒழுக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு என்ன பேர்? பிரம்மச்சாரி. என்ன பேர்? கல்யாணம் ஆகாதவன் பிரம்மச்சாரின்னு நினச்சிட்டு இருக்கான், அந்த அர்த்தம் இல்லை. இதுக்கு விக்கிரக வாக்கியம் நான் சொல்கிறேங்க, மறுபடியும் நீங்கள் சொல்லுங்க. பிரம்ம சரித்தும் ஷீலம் அஸ்ய அஸ்தி இதி பிரம்மச்சாரி. வேதத்தை படிக்கிறதுன்றதே இவனுடைய ஒழுக்கமாகிடுத்து. என்னவாயிடுத்து? பழக்கமும் இல்லை, வழக்கமும் இல்லை, அதை தாண்டி ஒழுக்கமாகிடுது. என்ன காரணம்? இந்த பையன் கார்த்தால் எழுந்தா வேதம் படிக்கிறான், டீ சாப்பிட்டு உக்காந்தா வேதம் படிக்கிறான், டிஃபன் சாப்பிட போகும்போது வேதம் படிக்கிறான், மாத்தியானிகம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேதம் படிக்கிறான், சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிட்டு வேதம் படிக்கிறான். எப்போ பார்த்தாலும் வேதம் படிச்சுட்டே இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பையனுக்கு என்ன பேர்? என்ன பேர்? பிரம்மச்சாரி. நீங்களாம் யாரு? இப்போ நீங்களாம் அப்படி தானே இருக்கணும். அப்படி இருக்கீங்களா இல்லையா? அப்படி இனிமேல் இருக்கணும். அப்போ உங்களுடைய அதாவது பார்த்தா படிக்கணும் 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 படிக்கணும், எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் படிச்சுன்னு அதை உள்வாங்கிட்டு படிக்கணும், உள்வாங்கிட்டு படிக்கணும். இதே உன்னுடைய வேலையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஸ்வபாவம் உடையவர்களுக்கு என்ன பேர்? நீங்களாம் யார்? பிரம்மச்சாரியாக இருப்பீங்களா? இருந்துட்டு இருக்கீங்களா? இப்படி பிரம்மச்சாரின்ற வார்த்தைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான அர்த்தம். நீங்கள் பிரம்மச்சாரினா ஸ்டூடெண்ட்ஷிப்புக்கு பிரம்மச்சரியம்னு பேர். அதான் இன்னைக்கு ஒரு மாணவர் பருவம் இருக்கு பார், மாணவராக இருக்கக்கூடிய தன்மை இருக்கு பத்தியா, அதுக்கு பிரம்மச்சாரின்னு பேர். புரிஞ்சுதா? இன்னைக்கு பிரம்மச்சாரினா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாமெல்லாம் பிராமணர்லாம் படிக்க வந்திருக்கீங்க. பிராமணர்களுக்குள்ள பலவிதமான பேதங்கள் இருக்குது. ஒன்று ஸ்மார்த்தாள்னு இருக்குது, ஒன்று வைஷ்ணவால் இருக்குது, தெங்கலன்னு இருக்குது, வடகலன்னு இருக்குது, மாத்வால்னு இருக்குது, வைஷ்ணவால் கூட மடம்னு இருக்குது, முனித்ரயம்னு இருக்குது இல்லையா? இப்படி பலவிதமான பேதங்கள் இருக்குது. மாத்வர்களுக்குள்ளேயே நிறைய இருக்குது, கன்னட மாத்வா, தமிழ் மாத்வா, இப்படி நிறைய இருக்குது. எல்லாம் பிராமணால். ஒரு ஸ்லோகம் என்ன தெரியுமா சொல்கிறது? பிராமணன் ஒரு மரம் மாதிரின்னு சொல்கிறது. பிராமணன் எப்படி? மரம் மாதிரியான். என்ன சார் பிராமணன் போய் மரம் மாதிரி சொல்லிடுத்தேன்னு சந்தேகமாக இருக்கா? குழந்தை உங்களோட தான் பேசின்னு இருக்கேன். அவளுக்கு பெரியவாளோட நான் பேசலை, உங்களோட தான் பேச வந்திருக்கேன் நான். ஆச்சா, உங்களுக்காக தான் இந்த வார்ஷிகோத்சவம் ஆண்டு விழா. என்னன்னா, ஒரு வருடம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்ற விஷயத்தை நீங்கள் ரீகால் பண்ணணும். நீங்கள் மறுபடியும் அசை போட்டு ஒரு வருஷம் நாம் இத்தனை காரியங்களை பண்ணியிருக்கோம்னு நீங்கள் சந்தோஷப்பட்டு அடுத்து வரக்கூடிய ஆண்டில் இன்னும் நல்ல விஷயங்களெல்லாம் நாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இந்த ஆண்டு விழாவே. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் ஏதோ சும்மா இவெல்லாம் பேசிட்டு போகிறான்னு அப்படி நினைக்கக்கூடாது, உங்களுக்காக தான் இது. அப்போ பிராமணனை என்னவா வர்ணனை பண்ணியிருக்குன்னா மரமாக வர்ணனை பண்ணியிருக்கு. என்னவா? மரம். மரம்னு சொன்னால் மரத்தில் கிளைகள் இருக்குமா இருக்காதா? கிளை. மரத்தில் இலைகள் இருக்குமா? மரத்துக்கு வேர்கள் இருக்குமா? இதே மாதிரி பிராமணன்ற ஒரு மரம் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில கிளைகள் இருக்கணும், அதுக்கு ஒரு சில இலைகள் இருக்கணும், அதுக்கு வேர் இருக்கணும்னு சொல்கிறது. குழந்தை உங்களுக்காக தான் பேசின்னு இருக்கேன், இங்கே கவனிக்கணும். பிராமணன் யார் மாதிரின்னு சொன்னேன்? யார் மாதிரின்னு? ஒன்று தான். திரும்பி பார்க்குறேன், ஒன்று தான். யார் மாதிரி பிராமணன்? ஒன்னையே தான். நீ திரும்பி பார்க்காத. நீ மரத்துக்கு என்னென்னலாம் இருக்கும்? மரத்துக்கு என்னென்னலாம் இருக்கும்னு இப்போ நான் ஒரு 3 விஷயம் சொன்னேன், நீ திரும்பி பார்த்துட்ட விட்டுட்டேன். மரத்துக்கு என்னென்ன இருக்கும் அவன் தான் சொல்லணும். சொல்லு பத்தியா? கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் திரும்பி பார்த்தா எல்லாம் இழந்துட்ட பத்தியா? அவன் சொல்லுவான். மரத்துக்கு என்னப்பா இருக்கணும்? சொல்லு. வேறு,
நீ சொல்லு, யாரோ கை நீட்டுறானே சொல்லு. வேறு ஒன்று, இலை ஒன்று, அப்புறமா கிளை. அவன் கை தட்டு. அவன் பேர் என்ன? ராம் சரண். ராம் சரண் அழகா சின்ன பையன் பார், எழுந்துக்கோ. எவ்வளோ பொடுசாக இருக்கான் பார். அவன் கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னு சொன்னான் பத்தியா? உட்காந்துக்கோ. இப்போ பிராமணன் ஒரு மரம்னா அந்த 3 முக்கியம் என்ன அப்படின்னா, பிராமணன்னு சொன்னா வேதம் அத்தியனம் பண்ணணும், பிராமணன் சொன்னால் கர்மாக்களை பண்ணணும். அப்போ இந்த மரம் மெயினாக இருக்கிறதுக்கு கீழே என்ன வேணும்னா கிளை இருக்கணும். ஒரு மரம்னா இலைகள் இருக்கணும், இலை இருக்கணும்னா அதுக்கு கிளைகள் இருக்கணும், கிளையோடு கூடிய இலைகளோடு கூடிய மரம் இருக்கணும். அடியில் என்ன வேணும்? வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பிராமணன்ற மரத்துக்கு இலைகள் என்ன தெரியுமா? நாம் பண்ணக்கூடிய கர்மாக்கள். பிராமணன்னு சொன்னாலேயே கர்மாவை பண்ணி தீரணும். பிராமணேன நிஷ்காரணா ஷடங்கஹாவே, இதெல்லாம் வந்திருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு உண்டான விஷயங்கள். இது ஏன் வேதம் படிக்கணும், வேதம் படித்தா அதனால் என்ன லாபம், எங்கே வேலை கிடைக்கும், எவ்வளவு ஸ்கேல் எவ்வளவு, அதுக்கு டிஏ பர்சன்டேஜ் எவ்வளவு, இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அதுவும் ஸ்திரீகள், லேடிஸ் தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தை. ஏன்னா அவள் தான் கேள்வி கேட்பா. என் பையனை வேத பாடசாலையில் போய் நீங்கள் சேர்த்துட்டீங்களே, அவனுடைய லைஃப் என்ன ஆகிறதுன்னு கேட்பீங்க இல்லையா? நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, நீ இந்த பிறப்பு எடுத்துட்டியா, ஆமாம், உன் தலையெழுத்து படித்து தாண்டா தீரணும்னு சொல்கிறது சாஸ்திரம். காரணம்லாம் கேட்கக்கூடாது. பிராமணேன, நீங்கள் சொல்லுங்க, பிராமணேன நிஷ்காரணஹ ஷடங்கஹ வேதஹ அத்யேயஹ ஞேயஸ்ச. பிராமணேன, பிராமணனா பிறந்துட்டியா நீ, வா, உனக்கு தலையெழுத்து வேற இல்லை. நிஷ்காரணஹ, காரணமே கேட்கக்கூடாது. இந்த குரூப் +1 இந்த குரூப் எடுத்தால் டாக்டர் ஆகலாம், இந்த குரூப் எடுத்தால் இன்ஜினியர் ஆகலாம், ஒன்றும் கேட்கக்கூடாது. நான் சாமவேதம் படித்தா என்ன ஆகலாம், ரிக்வேதம் படித்தா என்ன ஆகலாம், ஒன்றும் கேட்கக்கூடாது. நீ அந்த சாமசாக்கையில் பிறந்திருக்கியா, படி. நிஷ்காரணஹ, சரி வேதம் மட்டும் படித்தா போதுமா? ஷடங்கத்தோடு சேர்த்து வேதத்தை படிக்கணுன்றது. ஷடங்கஹா வேதஹா, 6 அங்கம். நீங்கள் படிக்கிறீங்களா வேதம், அதுக்கு எத்தனை அங்கம் இருக்கு? 6 அங்கம் இருக்குது. நீ இதன் படித்து நீ இதெல்லாம் தெரிஞ்சுட்டனா லௌகிக வித்யை, ஸ்கூல் வித்யை காட்டிலையும் இந்த நம்ம வைதிக வித்யை இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்கே, இதை படிக்கிறதுக்கு நிறைய மூளை வேணுமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். 6 அங்கங்கள் இருக்குது. எத்தனை அங்கம்? 6 அங்கமும். 6 அங்கம்னா ஏதோ குட்டி குட்டியாக கை கால் இருக்குன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதையா. ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு 1000 புஸ்தகம். ஒரு சாஸ்திரமும் 6 சாஸ்திரம். சிக்ஷா சொல்லு, வியாக்கரணம், சந்தஹ, நிருக்தம், ஜௌதிஷம், கல்பஹா, 6 அங்கம். இந்த 6 அங்கத்தோடு கூடிய வேதம். வேதம் மொத்தம் எத்தனை? 4 வேதங்கள். எத்தனை வேதம்? 1 ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா. இப்போ 4 வேதத்தையும் நாம் படிக்க போகிறதில்ல. அவர்களுக்குன்னு வேதம் இருக்கு இல்லையா? யஜுஷாகாத்தியாஜி அபிவாதியை சொல்கிறீங்க இல்லையா, சாமசாகாத்தியாஜி சொல்கிறீங்களா இல்லையா? அவர்களுக்கு உண்டான சாக்கையை மட்டும்தான் அத்தியனம் பண்ண போகிறோம் 4ல். அந்த 4த்துக்கும் எத்தனை அங்கம் இருக்கு? 1 சிக்ஷைன்னு. இது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, ஏதோ நாம் படிக்கக்கூடிய வேதம் சாதாரணம்னு நீங்கள் நினச்சக்கூடாது. நாம் படிக்கக்கூடிய வேதத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இது மாதிரியான விஷயம் நமக்கு ஸ்கூலில் இல்லையேன்னு உங்களுக்கு தெரியணும். ஸ்கூலில் இது மாதிரி படிப்பு இல்லை. கவனிங்கோ, நாம் பேசுகிறோம் இல்லையா, பேசுகிறோமா இல்லையா? வேதம் நாம் படிக்கிறோம். அந்த வேதத்தினுடைய வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, சொல்கிறது சம்பந்தப்பட்டு 3 சாஸ்திரம் இருக்குது. அதனுடைய மீனிங் சம்பந்தப்பட்டு 3 சாஸ்திரம். சொல்கிறது சம்பந்தப்பட்டு எத்தனை சாஸ்திரம்? 3. அதனுடைய மீனிங் சம்பந்தப்பட்டு 3. நீ வேதத்தை வேத வாத்தியாரெலாம் வந்திருக்கா, உங்களுக்கு சொல்லித்தரா, அப்படியே நொட்டு பண்ணுறீங்களா இல்லையா, மனப்பாடம் பண்ணுறீங்களா இல்லையா? அது போராதுப்பா. அதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அந்த இன்னொரு ஸ்டெப்பு இந்த முதல் ஸ்டெப்பில் எப்படி உச்சரிக்கணும்னு இருக்குது. சிக்ஷா என்னது?
சிக்ஷானா வர்ணஹா ஸ்வரஹா மாத்ரா பலம் சாம சந்தானஹா. எழுத்தை எப்படி உச்சரிக்கணும், அடிக்கலாமா கூடாதா, ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் சேரும் பொழுது சந்தி, இதெல்லாம் பற்றி வர்றது சிக்ஷான்னு ஒரு சாஸ்திரம். என்ன பேர்? சிக்ஷா. வியாக்கரணம், வியாக்கரணம்ன்றது கிராமர், அது அந்த மொழி தொடர்பானது. சந்தஸ், சந்தஸ்ன்றது நீங்கள் பாட்டு மாதிரி படிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு வரியில் எத்தனை எழுத்துக்க மீட்டர்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் மீட்டர்னு சொல்லுவோம், தமிழில் யாப்புன்னு சொல்லுவா. என்ன சொல்லுவா? யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லுவா. யாப்பு பாட்டு, சினிமா பாட்டு பாடுறீங்க, அது ஒரு ரிதமாக இல்லையா, முதல் வரியில் இத்தனை வார்த்தைகள் இருக்கலாம் அல்லது இத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம். திருக்குறள் படிக்கிறீங்க இல்லையா, இது சந்தஸ்ன்னு பேர். சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஹா. அடுத்தது நிருக்தம்னு ஒரு சாஸ்திரம், மீனிங் சொல்கிறதுக்காக ஒரு சாஸ்திரம் நிருக்தம். அடுத்தது சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஹா, நிருக்தம், ஜௌதிஷம். என்ன சாஸ்திரம்? ஜௌதிஷம். அப்புறம் கல்பஹா. இப்படி 6 அங்கங்கள். அப்போ பிராமணன் வேதத்தை மட்டும் படிக்கக்கூடாது, ஷடங்கத்தோட கூடிய வேதத்தை படிக்கணும். எப்படி படிக்கணும்? பிராமணேன நிஷ்காரணஹ, சொல்லுங்க, பிராமணேன நிஷ்காரணஹ ஷடங்கஹ வேதஹ அத்யேயஹ ஞேயஸ்ச. எங்கே நான் ஆரம்பித்தேன்? பிராமணன் ஒரு மரம்னு ஆரம்பித்தேன். மரம்னு சொன்னால் மரத்துக்கு இலைகள் இருக்குது, கிளைகள் இருக்குது. ஆனால் இலையோட கிளையோடு சேர்ந்து மரம் நன்னா இருக்கணும்னா கீழே அடி நன்னா இருக்கணும். அப்போ பிராமணன் ஒருத்தர் இருக்கணும்னா அவன் கர்மாக்கள், நிறைய கர்மாக்கள், கார்த்தால் எழுந்தால் சந்தியாவந்தனம் பண்ணணும், சமிதாதானம் பண்ணணும், மாத்தியானிகம் பண்ணணும், பிரம்மயஜம் பண்ணணும், சாயங்காலத்தில் சாயம் சந்தியா பண்ணணும். அது மாதிரி சாயங்காலத்தில் என்ன பண்ணணும்? அங்கே ஒரு சமிதாதானம் பண்ணணும். இங்கே கல்யாணம் ஆயிடுத்துன்னு சொன்னால் உபாசனம் பண்ணணும், வைஸ்வதேவம் பண்ணணும். எக்கச்சக்கமான திருப்பி 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 கர்மாவை பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அவனுடைய வேலை. அப்போ கர்மான்றது இந்த பிராமணன்ற மரத்துக்கு இருக்கக்கூடிய என்னது? இலைகள். இலைகள் எங்கே தங்கி இருக்கு? கிளையில் இருக்கு. அப்போ இந்த இலைகள் கர்மாவெல்லாம் நீ பண்ணணும்னா நீ வேதத்தை படிச்சுருக்கணும் குழந்த. வேதம் படித்தாதான் வேதத்தில் இன்னென்ன கர்மாக்களெல்லாம் பண்ணு, கர்த்தால எழுந்துக்கோ. சுச்சிர்வாபி அசுச்சிர்வாபி காலே சந்தியாம் சமாச்சரேத். சொல்லு பார்க்கலாம். சுச்சிர்வாபி அசுச்சிர்வாபி காலே சந்தியாம் சமாச்சரேத். இதெல்லாம் நமக்கு வேதம் போன்ற ஸ்மிருதிகள்லேருந்து வரப்போகுது. சுத்தமாக இருந்தாலும் இல்லாட்டாலும் கார்த்தால் எழுந்தால் உடனே சந்தியாவந்தனம் பண்ணிடா, கரெக்டான டயத்துக்கு சந்தியாவந்தனம் பண்ணிடணும். அப்போ இதெல்லாம் இந்த தெரியணும்னா வேதத்தை படிக்கணும். அப்போ இதெல்லாம் இருக்கணும்னா கீழே என்ன ஸ்ட்ராங்காக இருக்கணும்? வேர் மாதிரி என்ன தரமா இருக்குது? சந்தியாவந்தனம் தான் வேர். சந்தியாவந்தனம். அப்போ பிராமணன் ஒரு மரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் போன்றது எனது கர்மாக்கள், அந்த இலைகள் தங்கி இருக்கக்கூடிய கிளை போன்றது எது? வேதங்கள். இதில் மொத்தமாக நன்னா இருக்கணும்னா கீழே இருக்கக்கூடியது எது? சந்தியாவந்தனம். அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. விப்ரோ விருக்ஷா தஸ்ய மூலம் ஹி சந்தியா வேதாஹ சாக்காஹ தர்ம கர்மாணி பர்ணம் தஸ்மாத் மூலம் யத்னதோ ரக்ஷிதவ்யம் மூலே சின்னே நைவ சாக்கா நபர்ணம். அப்போ வேர் இல்லைன்னா கிளை இருக்குமா? வேர் இல்லைன்னா இலைகள் இருக்குமா? அப்போ வேர் இல்லைன்னா மரமே இருக்காது. அப்போ ஒரு பிராமணன் நிலச்சி நிற்கணும்னா அவனுக்கு எது பிரதானமானது? சந்தியாவந்தனம் ஒழுங்காக பண்ணுறீங்களா? சந்தியாவந்தனம்னா சந்தியா மட்டும் இல்லை, மாத்தியானிகமும் சேர்த்து தான். அப்போ பிராத்த சந்தியா, சாயம் சந்தியா, மாத்தியானிகம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? வேதம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வேதம் கிடைச்சாதான் அதில் இருக்கக்கூடிய கர்மாக்களை பண்ண முடியும். கர்மாக்களை நீ பண்ணாதான் பிராமணன்னு நீ வெளியில் சொல்லிக்க முடியும். இல்லட்னா பிராமண புருவகான்னு பேர். என்ன பேர்? அவன் யார்ரா அப்படின்னா பேருக்கு பார்ப்பான். பேருக்கு பார்ப்பான் அப்படின்னா அர்த்தம் பேருக்கு பிராமணன்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மையில் பிராமணனுக்கு உண்டான காரியங்கள்லாம் அவன் பண்ணுறது இல்லைன்னு. அப்போ நீங்கள் பேசிக்கலி என்ன பண்ணோம்? சந்தியாவந்தனத்தை நிச்சயமாக பண்ணோம். புரிஞ்சுட்டா? இன்னொரு தடவை சொல்லிட்டோமா அந்த ஸ்லோகத்தை? விப்ரோ விருக்ஷா தஸ்ய மூலம் ஹி சந்தியா வேதா சாக்காஹ
தர்ம கர்மாணி பர்ணம் தஸ்மான் மூலம் யத்னதோ ரக்ஷிதவ்யம் மூலே சின்னே நைவ சாகா ந பர்ணம். இந்த ஸ்லோகத்தில் சந்தியாவந்தனம் முக்கியம். சந்தியாவந்தனத்தினால வேதம் கிடைக்கும், வேதத்தினால கர்மாக்களை பண்ணுறதுக்கான அதிகாரம் உனக்கு கிடைக்கும்ன்றதை நாம் நிலைநிறுத்திட்டோம். சந்தியாவந்தனத்தில் எது ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியுமா? எழுந்துக்கோ எழுந்துக்கோ, அவன் தான் கை தட்டுங்க. அவனுக்கு ராமச்சரண் ரெண்டாவது சொல்லியிருக்கான், உட்காந்துக்கோ. சந்தியாவந்தனத்தில் காயத்ரி ஜபம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கான். அது ரொம்ப வாஸ்தவமானது. அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாஹமஸ்மி, இதுதான் சந்தியாவந்தனத்தினுடைய ஜீவநாடின்னு சொல்வா. அதெல்லாம் விட்டுடலாம், அவன் சொன்னதான் எனக்கு இப்போ வேணும். காயத்ரி ரொம்ப முக்கியமானது. எது ரொம்ப முக்கியமானது? காயத்ரின்ற மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்லுங்க, சொல்லு. அது வேண்டாம், அது வேண்டாம். அது காயத்ரி மந்திரம், மந்திரம் வேண்டாம். அந்த காயத்ரின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன யார் சொல்லிகிட்டே இருக்காளோ, சொல்லுங்க, என்ன யார் சொல்லிகிட்டே இருக்காளோ, ஜபம் பண்ணிகிட்டே இருக்காளோ, அவளை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் அப்படின்றது எதுக்கு அர்த்தம்? காயத்ரின்ற வார்த்தைக்கு அர்த்தம். பாருங்க, தமிழில் நான் சொல்லும்போது இவ்வளோ நீளமாக சொல்கிறேன். என்னை யார் சொல்கிறார்களோ அவர்களை எப்பொழுதும் நான் காப்பாற்றி கொண்டே இருப்பேன். இது எதனுடைய அர்த்தம்? காயத்ரின்ற மந்திரத்தினுடைய அர்த்தம். அந்த சப்தத்துக்கு விக்கிரக வாக்கியம் சொல்லட்டோமா? சொல்கிறீங்களா நீங்கள்? காயந்தம் திராயத்தே இதி காயத்ரி. காயத்ரி இருக்கு இல்லையா, அது தமிழில் ஒரு படத்தில் காயத்தையே திரியாக கொண்டதுனால காயத்ரின்ட்டான். அதெல்லாம் தப்பான அர்த்தம். காயன்ற வார்த்தைக்கு தன்னை பாடுபவர்னு அர்த்தம். காயன்ற வார்த்தைக்கு த்ரீ அப்படின்ற அர்த்தம், அவரை காப்பாற்றுபவள். தன்னை யார் பாடுறாளோ, ஜபம் பண்ணுறாளோ, அவளை காப்பாற்றக்கூடிய ஒரு அம்பாளுக்கு என்ன பேர்? காயந்தம் திராயத்தே இதி காயத்ரி. சொல்லு. இப்போ காயத்ரி மந்திரம் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் ஜபம் பண்ண பண்ண உங்களை காப்பாற்றிகிட்டே இருக்கும். நீங்கள் ஜபம் பண்ண பண்ண, சொல்லுங்க, நீங்கள் ஜபம் பண்ண பண்ண என்ன பார்க்கணும், அங்கே பார்க்கக்கூடாது. நீங்கள் ஜபம் பண்ண பண்ண அந்த அளவுக்கு சக்தி. ஒரு பிராமணனுக்கு பிராமண தன்மையை யார் தெரியுமா கொடுக்குறா? யார் கொடுக்குறா? காயத்ரி மந்திரம் தான் கொடுக்கறது. என்ன மந்திரம் கொடுக்கறது? நீங்கள் எத்தனையோ மந்திரவாதியெல்லாம் இருக்கா, அந்த மந்திரம் போட்டாவா இந்த இலையை நிறுத்திடுவா, இலையை பொசிக்கிடுவான்னு சொல்கிறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் காயத்ரியை நீ லட்சம் கோடி ஆவர்த்தி நீ ஜபம் பண்ணிட்டேன்னா எந்த மந்திரவாதியும் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. நீ இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் எது? ந காயத்ரியாக பரோ மந்திரஹா. சொல்லு. காயத்ரியை காட்டிலேயும் சிறந்த மந்திரம் இந்த உலகத்திலேயே இல்லைன்ட்டான். நான் பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுறேன், 1000 ஆவர்த்தி ஜபம் பண்ணணும்னா 1000 ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 1000 பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்குது. காயத்ரி கம்மியாக பண்ணி பாக்கி மந்திரங்கள் எவ்வளோ ஜபம் பண்ணாலும் அதுக்கு பவர்லெஸ்ன்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு காயத்ரிக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. புரிஞ்சுதா? இந்த காயத்ரி மந்திரத்தினால உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? என்ன கிடைக்கும்? சூப்பராக அவன் கை தொட்டுங்கோ, அவன் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறான். உட்காந்துக்கோ. முதல்ல புத்தி கிடைக்கும். அது மட்டும் புத்தி பலம் ஏதோ நிறைய சொன்னால் அதில் நான் முதல்ல புத்தி கிடைக்கும். புத்தி நமக்கு எதனால் கிடைக்கிறது? காயத்ரியினால். ஏன் தெரியுமா? அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன? சொல்லு. சொல்லு. மறந்து போயிடுத்த, சரி பரவாயில்ல. வேற யாருக்கு ஞாபகம் வந்திருக்கு? நீ சொல்லு. அது ரைட்டு. அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் அதனுடைய ரிசல்ட்டு. அந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் நீ சொல்லு. அது அந்த காயத்ரின்ற வார்த்தைக்கான அர்த்தம். அவன் சொன்னது கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்துக்கு என்ன நம்ம அர்த்தம்? ஒரு தடவை ஜெயேந்திர பெரியவா சொன்னதாக நான் ஒரு பேப்பரில் படித்தேன்.
ரொம்ப உட்காந்துக்கோ. அது ரொம்ப அருமையாக இருந்தது. அது நம்ம ஆங்களில் குழந்தைகள்லாம் எங்கே போய் சுவாமிகிட்ட போய் நிறுத்தினாலும் நாம் என்ன சொல்லுவோம்னா, போய் சாமிகிட்ட போய் வேண்டுக்கோ, நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிக்கோன்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த ஹிந்துவாக இருக்கக்கூடிய யார் வீடாக இருந்தாலும் சரி, சாமிகிட்ட போய் பணம் கேளு, புள்ள கேளுன்னு அது காண மாட்டா, நல்ல புத்தியை கொடு அப்படின்னு கேளுன்றத பேசிக்காக நாம் சொல்லுவோம். இதுதான் காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம்னு ஜெயேந்திர பெரியவா சொன்னான்னு ஒரு பேப்பரில் படித்தேன். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த காயத்ரி மந்திரத்துக்கு என்னதான் அர்த்தம், எந்த சூரியனானவர் எனது மூளையை தூண்டுகிறாரோ அந்த சூரியனுடைய சிறந்த ஒளியை நான் போற்றுகிறேன், இதுதான் அதனுடைய அர்த்தம். சூரியன் தான் நம்முடைய மூளையை தூண்டுறார். நம்ம மூளையை தூண்டக்கூடிய சூரியனுடைய தேஜஸை நான் நமஸ்காரம் பண்ணுறேன்றது காயத்ரியினுடைய அர்த்தம். இதை பெரியவா என்ன பண்ணுறக்கா, இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம்னு சொல்லியிருக்கா. இதுதான்ப்பா அர்த்தம். காயத்ரிக்கு என்ன அர்த்தம், எனக்கு நல்ல புத்தியை கொடு சூரியனே, எனக்கு நல்ல புத்தியை கொடு, சூரியனுக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே எனக்கு நல்ல புத்தியை கொடு, சூரியனுக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே அவாவா சம்பிரதாயத்தை தந்தார் போல எனக்கு நல்ல புத்தியை கொடு, மகாவிஷ்ணுனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய தேஜஸே, இப்படி பலவிதமாக வியாக்கியானம் பண்ணுவா. அப்போ காயத்ரி மந்திரத்துக்கு என்ன அர்த்தம், நல்ல, நீங்களாம் எதுக்கு வந்திருக்கீங்க, படிக்க வந்திருக்கீங்க. பிரம்மச்சாரின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன முக்கியமாக தேவை, மூளை தேவை. அந்த மூளையை கொடுக்கறது யாரு, அப்போ காயத்ரி மந்திரத்தை நீ நல்லா பிடிச்சிக்கணும். புரிஞ்சுட்டியா? அதுதான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மெசேஜ். அடுத்தது இந்த மூளைன்னு சொன்னோம் இல்லையா, படிப்புன்னு சொன்ன, புத்தின்னு சொன்னோம் இல்லையா, இந்த மூளை இருக்கு இல்லையா, இதை பல வகையாக பிரிக்கலாம். மூளையை எப்படி பிரிக்கலாம், பல வகையாக. நம்ம சாஸ்திரங்கள்லாம் நிறைய பிரிச்சிருக்கு, சாஸ்திரங்கள் நிறைய பிரிச்சிருக்கு. ரெண்டு பிரதானமாக பிரிக்கிறது. எத்தனை பிரிக்கிறது, ரெண்டு. ஒன்று என்ன தெரியுமா, என்ன கவனிக்கணும், ஒருத்தர் பேசுகிறாருன்னா பேசும்பொழுது அதை கவனிச்சுட்டு அதை புரிஞ்சுக்கிறதுன்னு இருக்குது தெரியுமா. சில பசங்க கேட்டுட்டே இருப்பான், ஆனால் புரியவே புரியாது, நன்னை தான் பார்த்துட்டு இருப்பான். கண்ணை உத்து நம்ம பார்ப்பான், டே கண்ணை ரொம்ப உத்து பார்க்காதரான்னு சொல்லுவேன் நான். அவன் உத்து பார்த்துன்னு என்ன உத்து பார்ப்பான், வேற ஏதோ மூளை நினச்சின்னு இருக்கோம், உத்து பார்க்காதன்னுவேன். ஆனால் என்னென்னா நம்ம கவனிக்கும் பொழுது அவள் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா. இது மூளையினுடைய ஒரு சக்தி. இதுக்கு என்ன பேர், மூளையினுடைய ஒரு செயல்பாடு வச்சுக்கோ. ரெண்டாவது என்ன தெரியுமா, நீ உள்வாங்கின்ற விஷயத்தை மறக்காமல் வச்சுக்கணும், அது ரெண்டாவது. மூளைக்கு எத்தனை செயல்பாடு, ரெண்டு பிரதானமாக. ஒன்று ஒருத்தர் பேசுகிறார் இல்லை கண்ணால் பார்க்கும்பொழுது அதை கிராஸ்ப் பண்ணுறது ஒரு செயல்பாடு, நீ வாங்கின்ற விஷயத்தை தக்க வச்சுக்கிறது ரெண்டாவது. புரிஞ்சுதா? இதுக்கு என்ன பேருன்னா கிரகணம்னு பேர். என்ன பேர், சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கிரகணம்னு பேர். புரிஞ்சுன்றதை மனசில் தக்க வச்சுக்கிறதுக்கு தாரணம்னு பேர். என்ன பேர், கிரகண தாரண பட்டுஹு. சொல்லு. ஒரு பையன் ஒரு வித்தியார்த்தினா எப்படி இருக்கணும்னா, வாத்தியார் சொல்லுவார், புருஷ சூக்தத்தில் ஒரு இடம் சொல்ல மாட்டோம், இது அவனுக்கு என்ன இடம் சொல்லுவோம், வரவே வராதுன்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட இடம் இவன் சொன்னால் வாத்தியார் சொல்லும்போது இவனுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டான். அது இல்லை, வேற ஒன்று. புருஷ சூக்தத்தில் ஒரு வரி ஒன்று சொல்லுவோம், அது இந்த மட்டும் அவனுக்கு வேணா அவன் புரிஞ்சிக்கவே மாட்டானா. அது மாதிரி வாத்தியார் சொல்கிறத புரிஞ்சிக்கணும், திருப்பி தாரணம் பண்ணும். கிரகணப்பட்டுஹு தாரணப்பட்டுஹு. சொல்லு. அவன் ரெண்டுத்துலேயும் கெட்டிக்காரன்ப்பா, சொன்னதை புரிஞ்சுப்பான், புரிஞ்சினதை தக்க வச்சுப்பான்னார். இதுக்கு மூளைக்கு ரெண்டு பேர் கொடுக்குறா. ஒன்று பிரஜ்ஞா, இன்னொன்று மேதா. சொல்லு. பிரஜ்ஞா மேதா. சொல்கிற விஷயத்தை அப்படியே புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, அது பிரஜ்ஞா. புரிஞ்சுன்ற விஷயத்தை தக்க வச்சுக்கிறது இல்லையா, அதுக்கு என்ன பேர், மேதா. நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, ரெண்டும் வாத்தியார் உங்களுக்கு சந்தை சொல்லும் பொழுது அல்லது ஸ்கூலில் பாடம் நடத்தும் பொழுது அதை சொல்கிறத புரிஞ்சிக்கிற ஒரு கெப்பாசிட்டியை நாம் வளர்த்துக்கணும். அப்போ பிரஜ்ஞாவையும் வளர்த்துக்கணும், மேதாவையும் வளர்த்துக்கணும். புரிஞ்சுதா? இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க, வாத்தியார் உங்களுக்கு வேதம் சொல்லித்தரார் அல்லது ஸ்கூலில் ஏதோ சொல்லித்தரா. இந்த படிப்பு நீங்கள் வாங்கிக்கிறீங்களே, இது ரெண்டு விதம். எத்தனை விதம், பிரஜ்ஞா மேதான்றது வேற, அதை மறந்துடுங்க. இப்போ வேற ரீதியில் ரெண்டு விதம். என்ன ரெண்டு விதம் அப்படின்னா, அதுவும் வேதத்தெல்லாம் படிக்கும் பொழுது ரெண்டு போர்ஷன் இருக்கு. எத்தனை போர்ஷன் இருக்கு, அவ என்ன சொல்லி தந்தாலோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுறது அப்படின்றது ஒரு கட்டம்.
ரெண்டாவது கட்டம் மனப்பாடம் பண்ண விஷயத்துக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது கட்டம். நம்ம ஹிந்து நம்முடைய பாரத தேசத்தினுடைய பாரம்பரியத்தில் படிப்பில் 2 கட்டம் இருக்குது. படிப்பில் எத்தனை கட்டம்? ஒன்று மனப்பாடம் செய்தல்னு ஒரு கட்டம், ஒன்று மனப்பாடம் செய்ததுக்கான பொருள் தெரிந்து கொள்ளுதல்ன்றது 2 கட்டம். புரிஞ்சுட்டீங்களா? இதுவே இன்றைக்கி கூடிய மாடர்ன் ஸ்டடீஸில் எஜுகேஷனில் மனப்பாடம்ன்றது தேவையில்லைன்றாவா. மனப்பாடம்ன்றது தேவையில்லைண்ணா. அப்படி இல்லை. மனப்பாடம் பண்ணால் என்ன தெரியுமா, இவனுக்கு வந்து கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் வந்துடுது, ஏதோ உடம்பு வந்தது, ஒன்றும் செயல்படலை. ஆனால் எதற்கு அவன் படித்த வேதத்தை ஒரு மணி நேரம் ஒருத்தர் சொல்கிறார், அதை கேட்க கேட்க இவனுடைய இந்த அன்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று சொல்கிறோம் பாரு, அதில் அதை பதிஞ்சு இருக்கக்கூடிய அந்த வேத மந்திரங்கள்லாம் கேட்க கேட்க மூளை செயல்பட ஆரம்பித்து இவன் என்ன பண்ணுறான், கை காலெலாம் அசைக்க ஆரம்பிச்சிடுறான். அது நடந்திருக்கு. அப்போ மனப்பாடம் செய்தல்ன்றது இந்திய மரபில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். வேதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பண்ணுறதுக்கு வேதாத்தியனம்னு பேர். என்ன பேர்? வேதாத்தியனம். அத்தியனம்ன்ற வார்த்தைக்கு வாத்தியார் அக்ஷர கிரகணம், சப்த கிரகணம், வாத்தியார் சொல்லித்தரதை அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுக்கு அத்தியனம்னு பேர். புரிஞ்சுதா? இந்த படிப்பு இருக்கு இல்லையா, இந்த படிப்பு என்னது? வேதத்தை விட்டுடுங்க. ஸ்கூலில் படிக்கிறீங்க, ஸ்கூலில் இருக்கக்கூடிய சயின்ஸ் படிக்கிறீங்க, மேக்ஸ் படிக்கிறீங்க, ஏதோ படிக்கிறீங்க, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டால், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கா இல்லையா, அவர்கள் தங்களுடைய அனுபவத்தினால எதெல்லாம் பார்த்தாலோ, என்ன நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தார்களோ அதெல்லாம் மொத்தமாக தொகுத்து ஒரு நூலாக பண்ணிட்டான், ஒரு புஸ்தகமாக எழுதிட்டான். அப்போ அவர்களுடைய அனுபவத்தை இருக்கு இல்லையா, அது வந்து நூல் வடிவத்தில் இருக்குது, அது நீங்கள் படிக்கிறீங்க. புரிஞ்சுதா? இதுதான் கல்வின்னு பேர். என்ன பேர்? கல்வி. கல்வினா பிறருடைய அனுபவத்தினால் கண்டறிந்த விஷயங்களை ஒரு முறையாக அடுத்தவர் தெரிந்து கொள்ளுதல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர்? கல்வின்னு பேர். இப்போ நீங்கள் எல்லாம் கல்வி கற்பதற்காக வந்திருக்கீங்க. ஆனால் இந்த மூளை கல்வியின் வாயிலாகத்தான் வரும்னு இல்லை, வேறு பிரகாரமும் வரும். இவன் மேக்ஸே படிக்கலை, ஆனால் இவன் ஊரில் வந்து மார்க்கெட்டுக்கு நம்மலாம் பார்ப்போம், இந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு வியாபாரிகளுடைய பையன் என்ன பண்ணுவான், அவன் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டான், கணக்கு சூப்பராக போடுவான். நீ ஒரு 20 சாமான் எடுப்ப, நீ சாமான் எடுக்கிறத பார்த்துட்டு அவன் பில்லு சார் 2000 ரூபாய் சார்னு கொடுத்துருவான். பார்த்தா பில்லு கரெக்டாக இருக்கும், கணக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி? அது பழக்கத்தினால வந்திருக்கு. அப்போ அறிவு வந்து 2 விதமாக வரலாம். எத்தனை விதமாக வரலாம்? பிறருடைய நூல்களை படித்து கல்வி கற்பதன் வாயிலாக அறிவு வரலாம், நீயாக தெரிந்தும் அதன் வாயிலாக அனுபவத்தின் வாயிலாகவும் வரலாம். ஆனால் அனுபவத்தின் மூலமாக வரக்கூடிய கல்வி வந்து ரொம்ப லேட்டாகும். ரொம்ப நீங்கள் வந்து இது மாதிரி முறைப்படியான ஒரு கல்வியை கற்பதனால் விஷயத்தை நீங்கள் சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் 10வது வரைக்கும் 12வது படிக்கிறீங்க, யாரோ எழுதின புஸ்தகங்கள்லாம் படித்து அவர்களுடைய அனுபவத்தை உங்களுடைய அனுபவமாக மாற்றிக்கொண்டு விட்டீர்கள். இது வந்து கல்வி முறை. இது ஒரு விஷயம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கல்வி வந்து வாழ்க்கையில் எத்தனை நிலையில் உபயோகப்படுறதுன்னு 2400 வருஷம் முன்னாடி, எத்தனை வருஷம்? 400 வருஷம் கிட்டத்தட்ட முன்னாலே, 2200 வருஷம் வச்சுக்கோ, பதஞ்சலின்னு ஒரு மகர்ஷி சொல்லியிருக்கார். யார்? பதஞ்சலி. மகாபாஷ்யம்னு வியாக்கரணத்துக்கு ஒரு புஸ்தகம், அதில் எழுதியிருக்கார், கல்வின்றது மனிதனுடைய வாழ்க்கையில் 4 நிலையில் தொடர்புடையது. எத்தனை நிலை? சதுர்பிகி பிரகாரைஹி வித்யா உபயுக்தா பவதி. ஒன்று ஆகம காலா. ஆகமம்னா நம்ம சைவாகமம்னு நினச்சேன், அந்த ஆகமம் இல்லை. ஆகமம்னா கல்வி கற்கக்கூடிய படிக்கக்கூடிய அந்த எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் இருக்கா, அந்த நேரத்தில் கல்வின்னு ஒன்று தேவைப்படுறது. வாத்தியார் சொல்லித்தராளா? படிப்பு இருக்கணும்னா 2 பேர் இருக்கணும். யார் 2 பேர் இருக்கணும் சொல்லுங்க? ஒன்று வாத்தியார், ஆச்சாரிய பூர்வ ரூபம் அந்தேவாஸ்யுத்தர ரூபம் வித்யாசந்தி பிரவச்சனகும் சந்தானம். படிக்கிறீங்களா இல்லையா? அப்போ எஜுகேஷன் ஒன்று நடக்கணும்னா ஆச்சாரிய பூர்வ ரூபம், முதல்ல வாத்தியார்னு ஒருத்தர் இருக்கணும். அந்தேவாசினா சிஷ்யன், அந்தேவாசி உத்தர ரூபம், 2வது அவன் இருக்கணும். வாத்தியாரும் இருக்கார், ஸ்டூடெண்ட்டும் இருக்கார், 2 பேரும் தட்சிணாமூர்த்தி மாதிரி சும்மா கிளாஸில் 1 மணி நேரம் மௌனமாக உட்காந்துருக்கா, அதனால் பிரயோஜனம் இல்லை. வித்யா சந்திஹி. ஏன் வாத்தியாரை போய் கேட்குறா, ஏன் நீங்கள் பாடம் நடத்தலை, சிலபஸ் என்னன்னு எனக்கு தெரியல சார்ன்றா வாத்தியார். பையனை கேட்டாலும் சிலபஸ். அப்போ சிலபஸ்னு ஒன்று வேணும். ஆச்சாரிய பூர்வ ரூபம் அந்தேவாசி உத்தர ரூபம், என்ன சந்திகே?
வித்யா, வித்யை இருக்கணும், ஒரு சிலபஸ் இருக்கணும். சிலபஸும் இருக்கு சார்னார், பேசவே மாட்டேன்றார் இவர். பிரவச்சனகும் சந்தானம், பேசணும். வாத்தியாரும் இருக்கணும், ஸ்டூடெண்ட்டும் இருக்கணும், சிலபஸ் இருக்கணும், பேசணும். அப்போ தான் வந்து எஜுகேஷன் ஒன்று உண்டாகும். யார் சொல்கிறது இதை? உபனிஷத் சொல்கிறது. யார் சொல்கிறது? இன்றைக்கி மாடர்ன் எஜுகேஷனில் இன்னும் என்னன்னு தெரியல அவளுக்கு. பசங்களுக்கு எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாத்தியார் முக்கியமா, ஸ்டூடெண்ட்டு முக்கியமா, இல்லை இன்டர்நெட் முக்கியமா, எப்படி வாட்டை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம சாஸ்திரம் உபனிஷத்து இந்த 4 பிரதானம்டான்னு சொல்லிடுது. ஆச்சாரியா அந்தேவாசி வித்யா பிரவச்சனம் இத்தியதி வித்யம் இல்லையா, அதான வருது. அதிவித்யம் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட 4 விஷயம் இதுதான். புடி முடிஞ்சுடுத்து, 2 வரியில் முடிச்சுடுத்து. புரிஞ்சுதா? அப்போ படிப்பு இருக்குது பாரு, 4 பிரகாரத்தில் நமக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்ல வேண்டாம். ஒன்று பாடம் நடத்துறது, 2வது நீ தனியாக போய் படிக்கணும். நீ தனியாக வந்து வீட்டில் ஹோம்ஒர்க்குன்னு கொடுக்குறாளா இல்லையா, அதுதான் வந்து ஸ்வாத்தியாயான்னு பேர். என்ன பேர்? செல்ஃப் ஸ்டடி. நீ போய் தனியாக போய் ஒரு தடவை படிக்கணும். வாத்தியார் சொல்லி தந்தால் மட்டும் போதுமானது அல்ல. 3வது ஒரு நிலை பிரவச்சனம். பிரவச்சனம்னா பேசணும். பிரவச்சனம்னா என்ன? பேசணும், பாடம் சொல்லித்தரணும். அப்போ தான் வந்து அந்த எஜுகேஷன் வந்து வளரும். அது ஒரு தீபம் மாதிரி எஜுகேஷன். அது எப்படி? அது ஒரு தீபம் மாதிரி. தீபத்தை ஏற்றி வாத்தியார் உங்களை கொடுத்துட்டார். நீ அப்பப்போ பார்த்து அதற்கு எண்ணெய் விடணும், திரிய தட்டணும். இந்த வேலையெல்லாம் பண்ணாதான் அந்த விளக்கானது எரிஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ 3வது நிலை என்னது அப்படின்னா பிரவச்சனம்னு பேர். இந்த 3 இருக்குது. 4வதுன்னா மக்களோட பேசும் பொழுது அந்த லாங்குவேஜ். நாம் ஏன் சம்ஸ்கிருதம் ஏன் வளரல அப்படின்னு கேட்டால், சம்ஸ்கிருதத்தில் பேசுகிறதுக்கான நபர்கள் சரியா இல்லை. அப்போ எதை நீ படிச்சையோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விவகாரம், ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். அப்போ இந்த 4 நிலையில் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டிருக்குன்னு யார் சொன்னார்? யார் சொன்னார் சொல்லுங்க? யார்? பதஞ்சலி. அவருக்கு மகாபாஷ்யத்தில் சதுர்பிஹி பிரகாரைஹி சொல்லுங்க, வித்யா உபயுக்தா பவதி ஆகம காலேன ஸ்வாத்தியாய காலேன பிரவச்சன காலேன வியவஹரண காலேன. புரிஞ்சுதா? இது சொன்னது பதஞ்சலின்ற மகர்ஷி. 10ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு இருக்கும். ஸ்ரீஹர்ஷர்னு ஒரு மகாகவி. யாரு? ஸ்ரீஹர்ஷர்னு. அவர் வேற மாதிரி சொல்றார். படிப்புன்னு சொன்னால் நமக்கு 4 நிலை வேணுண்டான்றார். படிப்புன்னா அவர் வேற சொன்னார். அதீதி போதாச்சரண பிரசாரணைஹி. அதீதி சொல்லுங்க. போத ஆச்சரணம் பிரசாரணம். என்ன சொல்றாருன்னா, எஜுகேஷன் இருந்தால் முதல்ல வந்து வேதம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் நான் சொன்னது லௌகிக எஜுகேஷன். இப்போ நான் சொல்கிறது வந்து வேதம். அதீதினா வாத்தியார் சொல்லித்தர்றதா அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுக்கு அதீதின்னு பேர். நீ எழுத்து மாற்றவே கூடாது. பத்ரம் கர்ணேபிஸ்ருணுயாம தேவாஹ வேதத்தில் இருக்குது. கர்ணேபிகின்னு வருது. சம்ஸ்கிருத கிராமர் பிரகாரம் கர்ணைஹின்னு வரணும். கர்ணேபிகி வரக்கூடாது. நம்ம பையன் சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு வந்தான் சம்ஸ்கிருத காலேஜில். பத்ரம் கர்ணேபிகின்னு வாத்தியார் சொன்னார். பத்ரம் கர்ணைஹின்னு இவன் தப்பு சொல்லக்கூடாது. அப்படி வேதத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். அதுக்கு சப்த கிரகணம்னு பேர். என்ன பேர்? அந்த வார்த்தையை அப்படியே மனப்பாடம் பண்ணணும். அதுக்கு அதீதிஹி. என்ன பேர்? இது யார் சொல்றார்? எந்த கவி சொல்றார்? ஸ்ரீஹர்ஷர் சொல்றார். போதஹானா என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் வேதம் வாத்தியார் சொல்லி தந்துட்டார். அவர் வந்து இந்த 7 வருஷமோ 5 வருஷமோ அவள் மீனிங் சொல்லித்தர மாட்டா. உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும்னா சம்ஸ்கிருத காலேஜில் வந்து சம்ஸ்கிருதம் படிக்கணும். சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு நீங்கள் அப்புறமா அனுப்பிச்சி வைக்கணும். அதுக்கு தான் பேசுகிறேன். சம்ஸ்கிருதம் படிச்சுட்டு நீங்கள் வேத பாஷ்யம் படிக்கணும். என்ன பண்ணணும்? வேத பாஷ்யம் படித்தாதான் நீங்கள் 7 வருஷம் படிச்சிருக்க வேதத்துக்கான மீனிங் தெரியும். மீனிங் தெரியாமல் இருந்தால் என்ன சார், அப்படியே நான் வேதத்தை மட்டும் படிக்கலாமா அப்படின்னா பாஷ்யக்காரர் கேலி பண்ணுறார். ஸ்தானுரயம் பாரஹார கிலாபூத்து அதீத்ய வேதம் ந விஜானாதி சார்த்தம்ன்றார். கிராமங்களில் நம்மளாம் கிராமம் பார்க்கல, எல்லாமே சிட்டியாக எடுத்து. கிராமங்களில் என்ன பண்ணுவாலாம், கிராமத்துலேருந்து வெளியில் வரும் பொழுது நான் ஒரு 5 அடி ஒசரம்னு வச்சுக்கோங்களேன். 5 அடி ஒசரத்தில் ஒரு 2 கல் நெடுக்கா 2 கல் நிற்க வச்சு மேலே ஒரு கல்லை படுக்க வச்சுருப்பா. பார்த்துருக்கீங்களா?
எதுக்கு அதை வைப்பா? அந்த அந்த காலத்தில் தலையில் வந்து சுமையை தூக்கிட்டு போவா. அந்த சுமையை அப்படியே வைக்கிறதுக்காக அவள் ஒசரத்துக்கு அந்த கல் கட்டி வச்சிருப்பா இல்லையா? சுமை தாங்கி கல், அதுக்கு என்ன பேர்? சுமை தாங்கி கல்னு பேர். அந்த சுமை தாங்கி கல்லில் வர்றவர்கள் அவங்க வந்து சாப்பாடு எடுத்துன்னு வராங்க. சாப்பாடு ஒரு அரை மணி நேரம் வைக்கிறாங்க, தலையில் வச்சுன்னு திருப்பி போகிறாங்க. வேற ஒருத்தர் வரார், அவர் வஸ்திரங்கள்லாம் கொண்டு வரார், வஸ்திரத்தை அங்கே வைக்கிறார், திருப்பி எடுத்துகிட்டு போகிறார். ஆளுக்கு வரா. ஆனால் அவள் சாம்பார் வச்சார்னு அந்த கல்லுக்கு தெரியுமா? வஸ்திரம் வச்சார்னு தெரியுமா? பூஜை பெட்டி வச்சார்னு ஒன்றுமே தெரியாது. எல்லோரும் அந்த சுமை தாங்கி கல்லில் தான் வச்சுட்டு எடுத்துன்னு போகிறா. ஆனால் எது வைக்கப்பட்டதுன்னு அந்த கல் ஒன்றும் அறியாது. அப்படி தானே? இப்போ யார் வேதத்தை படிச்சியும் கூட வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலையோ அவன் எதற்கு நிகரானவன்? சுமை தாங்கி கல்லுக்கு நிகராவன். நான் சொல்லல, பாஷ்யக்காரர் சொல்றார். ஸ்தானுஹு அயம். ஸ்தானுனா கல்லு மாதிரி மரம் மாதிரி நிற்கிறான் பாரு இவன். பாரஹாரஹா, அந்த பாரத்தை வந்து சுமையை தாங்கக்கூடிய ஒரு கல் மாதிரி நிற்கிறான். அதீத்திய வேதம் ந விஜானாதி சார்த்தம். வேதத்தை படிச்சுட்டு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கல. அப்போ நீங்கள் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ வேதத்தை அப்படியே படிக்கிறதுக்கு என்ன பேர் சொன்ன? அதீதிஹின்னு சொன்ன. சொல்லு. ரெண்டாவது அதனுடைய மீனிங்கை தெரிஞ்சுக்கிறது போதா. வேதத்தை நீங்கள் மீனிங் தெரிஞ்சின்றதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஔபாசனம் பண்ணணும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அக்ஞாதானம் பண்ணணும், இந்தந்த யாகங்கள்லாம் பண்ணணும், இப்படின்ற விஷயங்கள்லாம் அர்த்தம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். அர்த்தம் தெரிஞ்சுட்டா அனுஷ்டானம் பண்ணாமல் இருக்கான். அப்படி இருக்கக்கூடாது, ஆச்சரணம் பண்ணணும். வேதத்தில் சொல்லிருக்க கர்மாக்களெல்லாம் நீ அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணால் போகாது, அடுத்த வாழ்க்கை நீங்கள் சொல்லித்தரணும். அப்போ ஒரு படிப்பு எத்தனை நிலையில் உபயோகப்படுறது? 4 சொல்லுங்க. அதீதிஹி, போதா, ஆச்சரணம், பிரசாரணம். மகாபாஷ்யக்காரர் சொல்லிருக்க ரீதியும் படிப்பு 4 வகையில் உபயோகப்படுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். வேத படிப்பு 4 வகையில் உபயோகப்படுறதுன்னு ஸ்ரீஹரிஷர் சொல்லிருக்க பிரகாரமும் சொல்லி தந்துட்டேன். ரெண்டும் ஒன்றோட ஒன்றும் மிங்கிள் ஆகிறது, ரெண்டும் ஒன்றும் விரோதம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி வந்து வேதத்துக்கு வந்து 4 நிலைகள் இருக்குன்றதை தெரிஞ்சுட்டேன். இப்போ முதல்ல வாங்கோ, இப்போ இந்த 4ம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்லோகம் என்ன ஸ்லோகம்? விப்ரோ விரக்ஷா தஸ்ய மூலம் ஹி சந்தியா சொன்னா அது எல்லாம் முடிஞ்சுட்டா. பிராமணன்றன்னு ஒரு மரம், அந்த மரம் என்ன பண்ணும்? அந்த மரத்தில் இலைகள்லாம் இருக்கணும்னா கர்மாவை பண்ணியே தீரணும். கர்மாவெல்லாம் பண்ணணும்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தை வந்து அத்தியனம் பண்ணியிருக்கணும். வேதம் அத்தியனம் பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய கலை அந்த வேர் நன்னா இருக்கணும். சந்தியாவந்தனம் நன்னா இருக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணனா காயத்ரி மந்திரத்தை ஜப்பம் பண்ணுவீங்க. காயத்ரி மந்திரம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? மூளையை கொடுக்கும். இன்னைக்கு கார்த்தால ஒரு ஹோமம் பண்ணான். அந்த ஹோமத்துக்கு என்ன பேர்? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவஹந்தி, ஆவஹந்தி விதன்வானா குர்வாணா சீரமாத்மனஹ. ததோ மே ஸ்ரீயமாவஹ லோமஷாம் பசுபிஸ் சஹஸ்வாஹா. அருமையான மந்திரம். அந்த 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 வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு வாத்தியார் தன்னுடைய பாடசாலையில் தன்னுடைய மாணவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு அக்னிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார்? அந்த அம்பாள்கிட்ட. இது அன்னபூர்ணான்னு ஒரு அம்பாளை ஆவாகனம் பண்ணுவா, அது பழக்கத்தில் இருக்குது. ஆவஹந்தி விதன்வானா குர்வானா சீரமாத்மனஹா சொல்கிறார். என்னுடைய பசங்களுக்கு, வாத்தியார் கேட்குறார், என்னுடைய பசங்களுக்கு இந்த அம்பாள் சீக்கிரம் கொண்டு வராளாம். ஆவஹந்தி தலையில் தூக்கிட்டு, வாத்தியார் கேட்டோன்னா தலையில் தூக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வராளாம். ஆவஹந்தி. சில பேர் கொண்டு வருவா, யாருக்கும் கொடுக்கவே மாட்டான். கொடுக்கணும். விதன்வானா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆவஹந்தினா கொண்டு வரக்கூடிய அம்பாளுக்கு பேர். விதன்வானானா எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர். குர்வானா சீரமாத்மனஹா. கையில் கொடுத்துருவான், எல்லாருக்கும் கையில் ஒரு லட்டு கொடுத்துட்டு யாரும் சாப்பிடாதீங்கன்றுவான். அப்படி கொடுக்கூடாது, சாப்பிட வைக்கணும். குர்வானா எல்லோரையும் அனுபவிக்கும்படி பண்ணுறாளா அந்த அம்பாள். ஆவஹந்தி விதன்வானா குர்வானா. சாப்பிடுன்னு சொல்கிறா, கையில் லட்டு கொடுத்துட்டு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடுன்னு சொல்கிறா. அப்புறம் கையில் எறும்பெல்லாம் வந்துடுது. இந்த அம்பாள் அப்படி பண்ண மாட்டாளாம். குர்வானா
அச்சி குர்வானா சீரம்னு இருக்குது, அதை வந்து அச்சிரம்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கணும். அச்சிரம் சீக்கிரமே எல்லாரும் சாப்பிடுங்க. அப்போ நிறைய மூட்டை மூட்டையாக லட்டு கொண்டு வரா, எல்லோருக்கும் கொடுக்குறா, எல்லோரையும் சீக்கிரம் சாப்பிடும்படி பண்ணுறாளா அந்த அம்பாள். ஆவகந்தி விதன்வானா குர்வானா சீரம். என்னப்பா கொண்டு வரணும்னு, ஆத்மனஹா மம. வாத்தியார் கேட்குறார், என்னுடைய பசங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வரணும் இந்த அம்பாள். வாசாகும் சி, எல்லா பசங்களுக்கும் வஸ்திரம் வேஷ்டி வேணும். மமகாவஸ்ச, ஒரு காலத்தில் பணக்காரர் யார் தெரியுமா பேர்? யார் வீட்டில் பசுமாடு இருக்கோ அவள் தான் பணக்காராள்னு பேர். யார் வீட்டில் கோமான், பசுவுக்கு கௌஹுன்னு பேர். பசுவை உடையவன் கோமான். இந்த வார்த்தை தான் தமிழில் கோமான்னு வந்துடுது. கோமான்னா பணக்காரனுக்கு கோமான்னு பேர். அப்போ நிறைய பசுமாடு கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுறார் வாத்தியார். வாசாகும் சி மம காவஸ்ச. அப்போ என்ன வந்துடுது? வஸ்திரம் கிடச்சிடுது, பசுமாடு கிடச்சிடுது. அன்னம், சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு சாப்பாடு வேணும். பானேச்ச சர்வதா, சாப்பாடு போகாது, குடிக்கிறதுக்கு ஜலம் வேணும். அத்தனையும் வாத்தியார் உங்களுக்காக இன்னைக்கு கேட்டிருக்கார். இந்த நிர்வாகத்தில் வருஷா வருஷம் அந்த ஹோமத்தை பண்ணுறா. ஆவஹந்தி ஹோமம்னு பேர். அந்த மந்திரம் அவ்வளவு சிறப்பான மந்திரம். அடுத்தது கேட்குறார், பசங்களுக்கு பணமும் வேணும்னு வாத்தியார் கேட்குறார். அக்னி அல்லது அந்த அம்பாள் கேட்குறா, உடனே பணம் வேணுமா? பசங்கள்லாம் படிக்கிற வயசில் பாஷ்யக்காரர் எழுதுறாரு அதில், அது சொல்கிறது ததோ மே ஸ்ரீயமாவஹ, எங்களுக்கு பணம் வேணும், பணத்தை இப்போ கொடுக்காத லேட்டர் பீரியடில் கொடுன்றார். ததஹா, ததஹானா பிற்பாடுன்னு அர்த்தம். சொல்லுங்க. ஆவஹந்தி விதன்வானா குர்வாணா சீரமாத்மனஹ வாசாகும் சிமமகாவஸ்ச அன்னபானேச்ச சர்வதா. அன்னபானம் இன்னைக்கு மட்டும் இல்லை, வருஷம் முழுக்க உங்களுக்கு கிடைக்கணுன்றார். ஆனால் இந்த ஆவஹந்தி ஹோமம் பண்ணி தான் உங்களுக்கு இது கிடைக்கணும்னு இல்லை. அவர் சங்கர சார் அதனால் ஹோமத்தினால கிடைக்கக்கூடிய பலனை வந்து அவர் முதல்லையே கொடுக்குறார். அப்படி நமக்கு நிறைய கொடுத்துட்டுருக்கார், நம்ம கேள்விப்படுறோம். இது மாதிரியான ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் படிக்கிறதுன்றது வந்து நான் இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும். டைம் அவங்க வர்ற வரைக்கும் நான் கொஞ்சம் பேசலாம். ஒரு மணி நேரம் ஆகிடுது. சரி, அதில் வந்து ஒன்றும் இல்லை, இதில் என்ன பண்ண, ததோ மே ஸ்ரீயமாவஹ, பையன் படித்து முடித்ததுக்கப்புறம் அவனுக்கு பணம் கொடுன்றார். ஏன்னா படிக்கிற சமயத்தில் பையன் பணம் வந்துடுத்துன்னா அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும்னு பாஷ்யத்தில் சொல்கிறார். ததோ மே ஸ்ரீயமாவஹ, பணம் கொடுக்கும்பொழுது என்ன கொடுக்கும்? லோமசாம். அந்த காலத்தில் அந்த ஆடு இருக்கு இல்லையா, என்ன செம்மறி ஆடு, அந்த கம்பளி இருக்கும் பாருங்க, லோமசாம், கம்பளி ஆடு, அந்த செம்மறி ஆடையும் சேர்த்து கொடுங்க. பசுபிஹி, பிற பசுக்களோட சேர்த்து செம்மறி ஆடையும் கொடுன்றார். எப்போ படித்து முடித்து கல்யாணம்லாம் ஆகி சம்பாதிக்கிற நேரத்தில் பணத்தை கொடு, செம்மறி ஆடை கொடு, கூட பாக்கி பசுக்களை கொடுன்னு இன்றைக்கே பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு ஹோமம் தான் இந்த ஆவஹந்தி ஹோமம். அதிலேயே உங்களுக்கு இன்னொரு ரொம்ப அருமையான மந்திரம் நீலகண்ட தீட்சிதர் சொல்கிறார். பிரம்மச்சாரின்ற வார்த்தைக்கு தகுந்தாற் போல் யார் என்ன சொல்லுவா எப்போ சொல்லுவான்னு கேட்டுட்டே இருக்கணும். ஒரு நேரம் கூட வேஸ்ட்டே ஆகக்கூடாது. உங்களுக்கு சொல்கிறேன், சோம்பேறித்தனம்ன்றது வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு நிறைய ஃபேன், இதெல்லாம் போட்டு தான் படிக்கணுன்றது மாணவர்களுக்கு. அப்பா அம்மா அப்படி தான் நினைப்பா, நம்ம பையன் இருக்கிற இடத்துல சாப்பாடு நல்ல சாப்பாடு இருக்கா, கருத்தால கஞ்சி கொடுக்குறாளா, இல்லை கஞ்சி இல்லாமல் ஹார்லிக்ஸ் கொடுக்குறாளா, இதெல்லாம் அப்பா அம்மா அவனுடைய கவலை இருக்கணும். ஆனால் சாத்ராளுடைய கவலை அப்படி இருக்கு. சாத்ராளுக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்தேவாசின்னு பேர். மாணவர்களுக்கு என்ன பேர்? மறுபடியும் ஒரு தடவை சொல்லு. என்ன தெரியுமா அர்த்தம்? சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாலேயே ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு தெரிஞ்சு போயிடும். தனியாக புஸ்தகம் படிக்கவே வேண்டாம். அந்தேவாசினா வாத்தியார் கிட்டக்கையே இருக்கணும். அந்தான்னா கிட்டக்கான்னு அர்த்தம், வாசினா வசிப்பவன். வாத்தியார் கிட்டக்கே 24 hours இருக்கணும். எப்போ வாத்தியார் டே இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குண்ணா பாடம் சொல்கிறேன் உட்காரியா, சரி சார். வாத்தியார் சூரியன் போயிட்டே இருந்தாராம், ஹனுமான் வந்து பாடம் படிச்சுட்டே இருந்தாராம். அப்படி சாத்ராலாம் இருக்கணும். உங்களுக்கு சாத்ரஹான்னு இன்னொரு பேர். என்ன பேர்? அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் தெரியுமா? சாத்திரம்னா சத்திரம்னா கொடை. சத்திரம்னா இவன் என்ன பண்ணுறான், இந்த பையன் வாத்தியாரோட சேர்ந்து ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால வாத்தியாருக்கு என்ன தெரியாதுன்னு இவனுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். எங்கள் வாத்தியாருக்கு இது வராதுன்னு பையன் தான் கரெக்டாக சொல்லுவான். ஏன்னா வாத்தியாரோட கூடவே இருக்கான் அவன். எங்கள் வாத்தியாருக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்குது, எங்கள் வாத்தியாருக்கு இது வராது சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. அது வேதம் சொல்கிறது.
கடைசியில் வரும்பொழுது யான் யஸ்மாகும் பையன் முடிச்சுட்டான். 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டான். போகும்பொழுது அவனுக்கு சில நல்ல விஷயங்களை கற்றுத்தான்னு வாத்தியாருக்கு வேதம் கற்றுத்தருது. வாத்தியாருக்கு வேதம், அப்பா பையன் முடிச்சுட்டு போகும்பொழுது இதெல்லாம் அவனுக்கு நல்ல விஷயம்லாம் சொல்லுப்பா. என்ன சார் சொல்லணும்னு வாத்தியார் கேட்குறார். வேதம் சொல்கிறது, வேதமதீத்யாச்சாரியோந்தேவாசின மனுஷாஸ்தி வருதா இல்லையா? அதில் வரும்பொழுது யான்யஸ்மாகும் சுச்சரிதானி தானி துவயோபாஸ்யானி நோயிதராணி. அப்பா இவ்வளோ நாள் கூட என்னோட கூடையே இருந்துட்டுருக்க, என்னுடைய தப்பான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீ கற்றுக்காத. இது மாதிரியான படிப்பு நீங்கள் மாடர்ன் எஜுகேஷனில் எங்கேயாவது இருக்கா? இவ்வளவு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது இருக்கா? வேதத்தில் இருக்கு. சொல்றார், யானி அஸ்மாக்கம் சுச்சரிதானி, என்னுடைய நல்ல ஆக்டிவிட்டீஸை மட்டும் நீ ஏற்றுக்கணும். தானி துவயா உபாஸ்யானி நோ இதராணி. இப்படி சாத்திரன்ற வார்த்தைக்கு மீனிங் சொல்ல வந்தான் குழந்தா. சத்திரம் சத்திரம்னா கொடை. ஒரு கொடையை நாம் எடுத்துட்டு போகும்பொழுது கொடை என்ன பண்ணுறது, வெளியிலேருந்து வரக்கூடிய வெயில் நம்ம மேலே விழாமல் நம்ம பாதுகாக்கிறது. மழை நம்ம மேல் விழாமல் பாதுகாப்பது போல சிஷ்யன் வாத்தியாரை பாதுகாக்கணுமா. சிஷ்யன் எப்படி இருக்கணும்? சத்திரம் ஷீலம் அஸ்ய இது சாத்ரா. ஷீலம்னா இவனுடைய ஒழுக்கம். ஒழுக்கம் எப்படின்னா கொடை மாதிரியான ஒழுக்கத்தை உடையவன். கொடை எப்படி பிடிச்சுட்டு இருக்கவனை காப்பாற்றுறதோ வாத்தியாரை அந்த அளவுக்கு வெளியிலேருந்து, எங்கள் வாத்தியாரா வாங்கண்ணா என்னென்ன மைனஸ் நான் போட்டு கொடுக்குறேன் வாங்க, இப்படி பண்ணக்கூடாது. அந்த வார்த்தையே சாத்ரஹா. சாத்ரஹா அந்தேவாசி வித்யார்த்தி. வித்யார்த்தின்ற வார்த்தை என்னமா, படிப்பு படிப்பு படிப்பு. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு நாளுக்கு கரண்ட் இல்லையா, கரண்ட் இல்லைன்னு போய் அப்பா அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. பசங்களுக்கும் ஏதோ சண்டை, அதை அப்பா அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது. சண்டையை முழுக்க சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, லைட்டாக சொல்லணும். அந்த சின்ன சண்டையை பெருசு பண்ணி காலேஜை விட்டுட்டு போகிற அளவுக்கு பண்ணிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு என்னன்னா வித்யார்த்தினா வித்யாம் அர்த்தித்தும் ஷீலம் அஸ்யா. எங்க எப்ப கண்டதை படித்தால் பண்டிதராகலாம் சொல்லுங்க. யார் எதை சொன்னாலும் கேட்டுண்டே இருக்கான், படிச்சுட்டே இருக்கான், அப்படி இருந்தால் அவனுக்கு பண்டிதன் ஆகலாம். இப்படி வித்யா, உங்களுக்கு வித்யை தான் பிரதானம். அது நீங்கள் என்ன ஆனாலும், எனக்கு அவமானமே வந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, படிப்பு 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 அதுதான் எனக்கு பிரதானம்னு இருந்தால்தான் வாழ்க்கையில் நீங்கள் படிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டம் வரும். எத்தனை கஷ்டம் வரும்? நீங்கள் சாப்பிட்ற நாங்கள்லாம், எங்களுக்கெல்லாம் அப்படி தான். நாங்கள்லாம் பாடசாலை சாப்பிடும்பொழுது அந்த சாப்பாடில் பார்த்தோன்னா அந்த வண்டு இருக்கும். என்னது? அரிசி இருக்கு இல்லையா, பழமையான அரிசி. பழமரிசிக்கு அடையாளம் என்னென்னா வண்டு இருக்கணும். புழு இருந்தால் பழமரிசி நல்லா இருக்கும்னு வா. ஆனால் பாடசாலை படிக்கும்போது வண்டோடு சேர்ந்தா நாங்கள் சாப்பிடுவோம். வண்டு இருக்கும், புழு இருக்கும், அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்ணும். இப்படி படிப்பில் படிப்பு மட்டும்தான் பிரதானம். எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, அப்படி பண்ணணும். இப்படி நீலகண்ட தீட்சிதர் சொல்கிறார், பகுஸ்ரோதவ்யம், நிறைய கேட்டுண்டே இரு. பகுதா ஸ்ரோதவ்யம், பல விதத்தில் கேளு. சில பசங்க நடந்துன்னு படிப்பாங்க, சில பசங்க உட்காந்துன்னு படிப்பாங்க, சில பசங்க ஓடிண்டு படிப்பாங்க. எப்படியாவது படிப்பு வந்தால் போதும் இல்லையா? பகுபியா ஸ்ரோதவ்யம் பகுதா ஸ்ரோதவ்யம் இப்படின்னு பல விதத்தில் படிக்கணும்னார். இன்னும் 2 வேத மந்திரத்தை சொல்லி நான் என்னுடைய விஷயத்தை முடிச்சுக்கிறேன். அருமையான மந்திரங்கள் உங்களுக்கு. அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும். இந்த சக்தி நமக்கு வரணும். உங்களுக்கு உடம்பெல்லாம் நன்னா இருக்கணும். அந்த பையன் சொன்ன மாதிரி சமிதாதானத்தில் வருது. சமிதாதானம் நல்ல சந்தியாவந்தனம், சமிதாதானம் ரொம்ப முக்கியம். சமிதாதானத்தில் என்ன வருது உங்களுக்கு? மயி மேதாம் மயி பிரஜாம் மயி யக்னிஸ்தேஜோ ததாது மயி மேதாம் மயி பிரஜாம் மயீந்திர இந்திரியன் ததாது மயி மேதாம் மயி பிரஜாம் மயி சூர்யோ பிராஜோ ததாது. அக்னிகிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க. பிரஜையை பற்றி நான் சொன்னேன். பிரஜை போதுமானது அல்ல. மேதாம், எனக்கு மேத வேணும், உடம்பு தேஜஸ் வேணும், எனக்கு இந்திரியங்கள் எல்லா இந்திரியங்களும் நன்னா இருக்கணுன்றீங்க. கேட்டிருக்கீங்களா? மானஸ்தோகே தனகே மான ஆயுஷி மானோ கோஷு மானோ அஸ்வேஷு ரீரிஷ வீரான் மானோ ருத்ரபாமிதோ பதீர் ஹவிஷ்மந்தோ நமசா விதேமதேன்னு அந்த சமிதான மந்திரத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்க? அக்னி ருத்ரனை பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு மந்திரம். அந்த ருத்ர ரூபமாக அக்னி இருக்கிறதுனால ருத்ரோக்னிஸ்விஷ்டகிருத்து சொல்லுங்க. ருத்ரோக்னிஸ்விஷ்டகிருத்து
அக்னி தான் வந்து ருத்ரஸ்வரூபமாகவும் ருத்ரன் அக்னிஸ்வரூபமாகவும் இருக்கிறதுனால சமிதாதானம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க. என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்க? மானோ மகாந்த முத மானோ அர்பகம்னு அக்னியினிடத்தில். சின்ன வயசில் உங்களுக்கு அது தேவையில்லை, ஆனால் பெரியவா பிரார்த்தனை பண்ணும்பொழுது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த அக்னியானவர் சிரமப்படுத்தக்கூடாது, என் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சிரமப்படுத்தக்கூடாது, புதுசாக கல்யாணம் பண்ணிட்டவங்களை சிரமப்படுத்தக்கூடாது, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிற நிலையில் இருக்கிறவர்களை சிரமப்படுத்த மானோ மகாந்தம் பெரியவாளையும் சிரமப்படுத்தக்கூடாது. உதமானோ அர்பகம் மான உக்ஷந்தம் உதமான உக்ஷிதம். இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்க? மேதாவி பூயாசம் தேஜஸ்வி பூயாசம் சொல்கிறீங்களா? எனக்கு மேதை கிடக்கணும், தேஜஸ் கிடக்கணும், வர்ச்சஸ்வி பூயாசம். இதெல்லாம் சமிதாதானம் ரொம்ப முக்கியம். கடைசியில் பண்ணுற பிரார்த்தனை பாருங்க. ஸ்ரத்தாம் மேதாம் சொல்லுங்க. ஸ்ரத்தாம் மேதாம் யசப் பிரஜாம் வித்யாம் புத்திம் ஸ்ரியம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோக்கியம் தேஹி மே ஹவ்யவாஹன. அத்தனை விஷயம். எனக்கு ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்த ரொம்ப முக்கியம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்த வந்து ஒரு ஈடுபாடு வேணும், ஒரு ஆசை வேணும், படிக்கணும்ன்ற ஒரு ஆசை வேணும். அந்த ஆசையை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ ஸ்ரத்தை மேதை இதெல்லாம் வரணும்னு அக்னிகிட்ட பிரார்த்தனை. இதுக்கு ரொம்ப இந்த ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் நிச்சயமாக சொல்லணும். அதில் ஒரு கார்த்தால் சொன்ன உபநிஷத்தில் ஒரு எஸ் சந்தசாமிருஷபோ விஸ்வரூப சந்தோபியோத்யமிருதாத் சம்பபூவ சமேந்திரோ மேதையா. பாருங்க, சமேந்திரோ மேதையா ஸ்பிருணோத்துன்னார். நான் பிரஜா மேதான ரெண்டு சொன்னேன்னா, மேதை வந்து தாரணா சக்தின்னு சொன்னேன்னா, அந்த இந்திரன் வந்து எனக்கு மேதையை கொடுக்கணுன்றார். சமேந்திரோ மேதையா ஸ்பிருணோத்து அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம். இந்த உடம்பு இருக்க, இந்த உடம்பு உயிர் மனசு அமிர்தத்தை தரிக்கணும். எதை தரிக்கணும்? எதை தரிக்கணும்? அமிர்தம்னு எதை சொல்கிறாரு இந்த இடத்துல? உங்களுடைய கல்வி. யார் சொன்னா கல்வின்னு? கை தொட்டு ராமச்சரன் தான் கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கான். அமிர்தம் அமிர்தம் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவலோகத்திலேருந்து வரக்கூடிய அமிர்தம் இல்லை. நம்முடைய படிப்பு தான் அமிர்தம். அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம். அந்த அக்னிகிட்ட இந்திரன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறா, அமிர்தமாகிய வேதத்தை இந்த கல்வியை வந்து நான் தரிக்கணும். ஷரீரம் விசர்ஷனம். என்னது? உன்னுடைய உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வேதம் பிரார்த்தனை பண்ணுறது. பிரம்மச்சாரி பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பாக இருக்கணும்னு வேதம் பிரார்த்தனை பண்ணுறது. ஜிஹ்வா மே மதுமத்தமா. எல்லாம் வேறு வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. 4 பசங்க ஆந்திராலேருந்து வந்திருக்காங்க, 4 பசங்க கர்நாடகா, 4 பசங்க கேரளா, 4 பசங்க தமிழ்நாடு. ஒருத்தர் பாஷை பிரச்சனை, ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. இதெல்லாம் கூடாது. ஜிஹ்வா மே மதுமத்தமா சொல்லு. என்னுடைய நாக்கு இனிமையானதே பேச வேண்டும். கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம். சுவாமி 2 காது கொடுத்துருக்கார், நிறைய கேட்டுட்டே இருக்கணுன்றார். கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோஷோசி மேதையா பிஹிதா. அந்த மேதை தாரணா சக்தியினால் உள்வாங்கின விஷயத்தெலாம் அப்படியே இருக்கணும். நமோ அடுத்த மந்திரம் சொல்லுங்க. நமோ பிரம்மணே தாரணம் மே மாச்யோட்வம்ம மாமுஷ்ய ஓம். பாருங்க, ஓங்காரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மந்திரம். நமோ பிரம்மணே தாரணம் மே அஸ்து. எல்லாத்தையும் தரிக்கணும். அனிராகரணம் தாரணம். கேட்டுண்டா மறந்துருத்துன்னு சொல்லக்கூடாது. நிராகரணம், ஒன்றுத்தையும் விடாமல் சகலத்தையும் வாங்கி உள்ளுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. நமோ பிரம்மணே தாரணம் மே அஸ்வநிராகரணம் தாரகிதா பூயாசம் கர்ணயோகோ ஸ்ருதம்னார். 2 காதுகளில் கேட்ட விஷயத்தை தரிச்சுக்கிறோம்னு அப்படிப்பட்ட மந்திரங்கள் இருக்குது. நீங்கள் அனைவரும் பாக்யவான்கள். பெரியவா போட்டு கொடுத்த அந்த பிள்ளையார் சுழியின் வழியே நமது பாம்பே சங்கர் சார் அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு கற்பனையின் ஒரு திட்டத்தில் பல இங்கே பார்த்துருக்கக்கூடிய அந்த எக்ஸிபிஷன்லாம் காண்பிச்சா எத்தனை விதமான பெரியவாளுடைய விஷயங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக செய்திருக்கக்கூடிய பல விஷயங்கள். அதில் உங்களுக்கு 2 விதமான கல்வியும் கற்பதற்கான ஒரு பெரிய வசதியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்கள் இந்த வார்ஷிகோத்சவத்தில் இது எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு நாம் இதுகாரும் சிந்தித்த அனைத்து நல்ல விஷயங்களும் மாணவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று வேத மாதாவையும் பெரியவர்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.